செய்வாராக. ஆதி ஆகமத்துல 3 அதிகாரத்துல சர்ப்பமானது தந்திரம் உள்ளதாக இருந்தது. அந்த தந்திரத்துல அது சாதித்த காரியம், நீங்கள் சாகவே சாவதில்லை என்று. ஆமென். சாத்தானுக்கு ரெண்டும் தெரியும். அவனுக்குள்ள 2 ஜீவன் இருக்கிறது என்று. ஒன்று கிறிஸ்துவின் ஜீவன், ஒன்று மாமிசத்தின் உயிர் அவனுக்குள்ள என்ன செய்கிறது? அந்த 2 ஜீவன் இருக்கிறது. இப்ப அவனுக்கு தேவை கிறிஸ்துவின் ஜீவன் அவனை விட்டு போகணும். கிறிஸ்துவின் ஜீவன் அவளை விட்டு என்ன செய்யணும்? ஆத்மாவில் இருக்கிற ஜீவன் போகணும். மாமிசத்தின் உயிரை அவனுக்கு அடுத்த கிரியைகளை செய்கிறதற்குரியது. அதுக்கு எதிராக உள்ள வைக்கப்பட்டிருக்கிறதா என்ன உயிர்? ஆத்மாவில் இருக்கக்கூடிய கிறிஸ்து என்கிற ஜீவன் ஆகிய உயிர். அதை அப்புறப்படுத்துறதற்கு அவர் ஒரு பிரமாணத்தை வச்சிருக்கிறார். இதை புசிக்காத, அதாவது பார்வைக்கு அழகும் புசிப்புக்கு இனிமே புத்தியை தெளிவிக்கிறதுக்கு இச்சிக்கப்படத்தக்கதமாக இருக்கிறது என்று அவ காணணும். அவன் அதற்கடுத்து உபதேசத்தை அவளுக்கு கொடுக்கிறான். அவன் அந்த உபதேசத்தை கொடுத்ததை விட அந்த ஸ்திரீ என்ன செய்தாங்க? அதை வாங்கி அப்படியே புசிக்கிறாங்க. அல்லேலூயா. அதுல நமக்கு ஸ்திரீயின் வித்தை குறித்து நம்ம கலந்த வாரத்துல பார்க்கும் போது, ஸ்திரீயினுடைய அந்த வித்தில் இருக்கிற பலவீனத்தை கர்த்தர் கண்டு அது எப்படி சாத்தானுக்கு அப்படியே ஒரு ஸ்திரீயாக, மனவாட்டியாக, மனைவியாக ஆகி போனது என்பதை கண்டு அங்க தேவன் அங்க பிரத்யேகமா சர்ப்பத்திட்ட சொல்றாரு, உனக்கும் ஸ்திரீக்கும் உன் வித்துக்கு அவள் வித்துக்கு என்ன உண்டாக்குவேன்? பகை உண்டாக்குவே என்று சொல்லுகிறார். உனக்கும் ஸ்திரீக்கும் உன் வித்துக்கும் அவள் வித்துக்கும். அங்க அந்த அவர் என்று சொல்லுகிறவர், நல்லா கவனிச்சுங்க. ஆமென். இந்த மகாபாபிலோனா இருக்கிற இந்த சபை இருக்கு இல்லையா, இன்றைக்கு அது அவர் என்று சொல்லுவத ஸ்திரீயின் வித்தாக அப்படியே மாற்றி விடுகிறது. ஸ்திரீயின் வித்து வேற, அவர் என்று சொல்லக்கூடிய அந்த தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து வேற. அவர் என்று சொல்லுவது யாருன்னா, இந்த ஸ்திரீயினுடைய உண்மையான தலையாகிய புருஷனாகிய அவர். நீ தலையாகி போனாய், ஆனா அவர் உண்மையான தலைவர் இந்த தலையை என்ன செய்வார்? சபையின் தலைவர். இந்த சபைய என்னுடைய தலையா நீ மாறிட்டா, ஸ்திரீ தலையா. அத நசுக்கி அவர் அந்த தலையாக திரும்ப வருவார் என்பதற்கு அடையாளமானது. உனக்கும் ஸ்திரீக்கும் உன் வித்துக்கு அவள் வித்துக்கு என்ன உண்டாக்குவேன்? பகை உண்டாக்குவேன். அதுல இருக்கிற விஷயம் என்னன்னா, அந்த தலையாகிய உன்னுடைய அந்த வல்லமை, அந்த மாமிசத்தினுடைய ஆளுகை, மாமிசத்தை பயன்படுத்தி கிரியை செய்கிறது. ஆமே, உன்னுடையது. அது அவருக்கு எதிரானது. அல்லேலூயா. நீ இப்போ இந்த ஸ்திரீயை அவருக்கு எதிராக பகையாளியாக மாற்றி போட்டாய். இனி இப்போ உனக்கும் அந்த ஸ்திரீக்கும் அப்படியே அவ இந்த ஸ்திரீட்ட சொல்றாரு இல்லையா, அவன் உன் ஆசை யாரை நம்பி இருக்கோம்? பிடிச்சுக்கிட்டு இருக்கோம், புருஷனை நம்பி இருக்கான். ஆனா ஆண்டு கொள்கிறது யாரு? சாத்தான் ஆண்டுக்கிடுவான். அவன்கிட்ட சொல்றான், நீ ஸ்திரீய நீ அனுபவிக்கிறமா நினைப்பா, ஆனா உனக்குள்ள இருந்து யார் தான் அனுபவிச்சுட்டு இருப்பா? அவன் தான் அனுபவிச்சுட்டு இருக்கான்னு சொல்றாரு இல்லையா. இந்த வார்த்தைகள் நமக்கு ஒரு கோடு வேடு. அதாவது இதை வச்சுதான் கருப்பொருள் உள்ள இருக்கிறத பார்க்க முடியும். அப்படி பார்க்கிற பொழுது பார்வைக்கு அழகும் புசிப்புக்கு இனிமே எல்லாம் ஸ்திரீயினிடத்துல அப்படியே இருக்கிறத அவ உணர்ந்து அதை அவனுக்கு வெளிப்படுத்தணும். அதுக்கு அவனை அவனுக்குள்ளால இவன் இருந்து அவளை ஆளுகை செய்யணும். அதுக்குள்ள காரியத்தை அவன் என்ன செய்தான் என்பதுதான் தேவனுடைய குற்றச்சாட்டு. இல்லையா? அது நமக்கு வேதத்தின்படி குற்றச்சாட்டு. ஆனா இத முதல்ல அங்க உலகத்துல அவர் உலகத்தையே மனுஷனை பார்க்கிற பொழுது மனுஷன் அவ்வளவு ஜலமாக பார்க்கிறார். இல்லையா? ஆமென். அந்த ஜலமானது தான் வார்த்தையானது. அந்த வார்த்தையானதான் ஜலமானது. ஜலமானதுதான் எதை மாறினது? மாமிசமாக மாறினது என்று நம்ம வேதத்துக்குள்ள பார்க்கிறோம். ஆமென். எனக்கு அன்பான தேவ பிள்ளையே, நம்ம 1 யோவான் 5ஆம் அதிகாரத்தின் 7வது 8ஆம் வசனங்களை படிக்கும் போது, ஆமென், இயேசு கிறிஸ்துவா இவரே ஜலத்தினாலும் இரத்தத்தினாலும் வந்தவர். 6ஆம் வசனம். ஆமென். 7ஆம் வசனத்துல பரலோகத்தில் சாட்சி இடுகிறவர்கள் 3, பிதா, வார்த்தை, பரிசுத்த ஆவி. 8ஆம் வசனத்துல பூலோகத்தில் சாட்சி இடுகிறவைகள் 3, ஆவி, ஜலம், ரத்தம். அல்லேலூயா. ஆமென். அந்த ஜலம் நல்லா கவனிச்சுக்க. அந்த மேல வார்த்தை, கீழே ஜலம். மேல வார்த்தை, கீழே ஜலம்.
வேதம் என்று அதற்கு ஏன் வித்தியாசமான ஒரு பெயர் இந்த வேத புஸ்தகத்துக்கு இருக்கு? ஏன் அதற்குரிய ஒரு அதை போதித்து அதை கொண்டு பிழைக்கிறவன் அவன் இவ்வளவு பெரிய உலகத்துல ஐஸ்வர்யத்தை சம்பன்னரா இருக்கிறான். அதற்கு அவனுக்கு இருக்க வேண்டிய அந்த ஒரு வேலை, முக்கியமான வேலை, இந்த வேதத்துக்குள்ள ஆழமா போய் அவன் அதுல இருக்கிற வார்த்தைகளை அப்படியே பொய்யில்லாதபடி புரிந்து ஜனங்களுக்கு சொல்லுவதற்கு அடுத்த கிருபைக்காக அவன் பிரயாசப்படுகிறவனா இருக்க வேண்டும். அது அவனுக்கு வேலை. அல்லேலூயா. உங்க முன்னால இப்ப பேசுறது வேலை அல்ல. இதுல இருக்கிற அந்த வேதம் என்று சொல்லக்கூடியதுல இருக்க கருத்து பார்த்துக்க. சமுத்திர நீரால் நிறைந்திருக்கிறது போல இந்த தேசம் உண்மை அறிகிற அறிவினால் நிரம்பி இருக்கும் என்று ஏசாயாவை கொண்டு கர்த்தர் சொல்லுகிறார். அவர் அறிகிற அறிவை எதுல தான் இருக்குது? வசனமா தான் இருக்குது. அப்ப அந்த வசனம் தான் ஜலம், சமுத்திரம். ஆமென். வெளிப்படுத்தின விசேஷம் 17 அதிகாரம் 15 வசனத்துல அந்த திரளான தண்ணீரை கண்டாயே ஆமே, ஜனங்களும் ஜாதிகளும் பாசைக்காரருமாமே. அல்லேலூயா. பல வகையான ஜனங்கள் தான் ஆமே சமுத்திர ஜலமாக தேவ பார்வையில காணப்பட்டது. ஆதியாகமத்தின் புத்தகம் 1 அதிகாரத்துல ஜலத்தின் மேல் ஆமே தண்ணிக்கு மேல அசைவாடிக்கிட்டு இருக்கிறாருங்கிற ஒரு சத்தியம் நமக்கு தேவையே கிடையாது. ஜலம் என்று சொல்லுவதை பார்த்துக்க, எவ்வளவு உள்ள போய் ஒன்றுக்கொன்று இணையான வசனங்களை கண்டுபிடித்து அதை உறுதிப்படுத்துவதற்கு நமக்கு அந்த நடத்துதல் இருக்குமானால், அந்த ஜலம் என்று பார்க்கிற அந்த வார்த்தை படிச்ச உடனே ஜாதி 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 ஜாதியான ஜனங்கள், அந்த ஜனங்களுக்கு மேல அசைவாடிக்கிட்டே இருக்கிறார். அப்படியே எத்தனை வருஷம் அசைவாடா தெரியாது, எப்படி பார்த்தாரு தெரியாது. அந்த மாமிசத்தின் ஜனங்களை பிசாசு எத்தனை கோடி 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 பேரை உருவாக்குவானோ அத்தனை பேரும் ஒன்றாக ஒரு நிமிஷத்துல கர்த்தர் பார்க்கணும். அதுதான் அவருடைய வல்லமை. அவர் பார்க்கிறார். அவர் பார்க்கும்போது அவங்களுக்குள்ளால இவருடைய ஜீவன் பிரவேசிக்கத்தக்கதாக, இவருக்குள் இருக்கிற ஜீவன் பிரவேசிக்கத்தக்கதாக அவர்களுக்குள்ளால் ஒரு மாமிசத்தின் ஜீவன் இருக்கிறதே, அதை அவருக்கு துச்சமா மதித்து எரிஞ்சிட்டு இவருடைய ஜீவனை விரும்புகிறவர்களை தேடுகிறார், அதற்கு இடம் கொடுக்கிறவங்களை தேடுகிறார். அப்படியே கண்டுபிடித்தா நிறைய பேருக்குள்ளால ஆமே அடிக்கடி அவங்க ஆத்மா திறக்குது அந்த ஜீவனுக்காக. அப்பொழுது அவர் அந்த ஜீவனை பிரவேசிக்க பண்ணுகிறார். அது அவ்வளவு மாமிசம் உலகமாகி இருட்டாக இருக்கிறது, அதுல வேற ஒண்ணுமே தெரியாது. அப்ப அவருடைய குமாரனாகிய கிறிஸ்துவாகிய ஜீவனை அதுக்குள்ள என்ன செய்கிறார்? பிரவேசிக்க பண்ணுகிறார். அப்படி அவர் பிரவேசிக்க பண்ணி முடிச்சிட்டு எத்தனை பேர் அந்த ஜீவனுக்கு, அதைத்தான் நம்ம வேதத்துல என்ன செய்கிறோம்? அவருக்கு தான், அவர் தான் ஜீவன், இயேசு கிறிஸ்து அந்த ஜீவன், அவருக்குள்ள இந்த வார்த்தை ஜீவன் தான் வார்த்தையானது. அப்படியெல்லாம் வேதத்துல தொகுத்து பார்த்து நம்ம ஒரு முடிவுக்கு வரும்போது ஆமென், வசனத்தை ஜீவனாக்கி அந்த வார்த்தையை எத்தனை பேருக்குள்ள அனுப்ப அவர் சித்தம் அவன் பிரியப்பட்டு நடத்தினாரோ அவங்க தான், அந்த வசனம் தான் போய் அவர்களை உயிர்ப்பித்தது. அல்லேலூயா. ஆமென். சாத்தானுக்கு இடம் கொடுத்து உலக மோகத்துக்குள்ள அழைப்ப எவ்வளவு பேசினாலும் சாத்தானுக்கும் சாத்தானுடைய கிரியைகளான சாத்தானை விட்டு பிரிக்க முடியாத ஒரு வல்லமை, சாத்தானுக்கு அவங்களுக்குள்ள தொடர்பு உலக மோகம், மாமிச சிந்தை. அல்லேலூயா. இதுதான் அதற்கு காரணம். இப்போ நீங்க இது உங்களுக்குள்ளால இந்த வசனம் போய் கிரியை செய்யற அளவுக்கு நீங்க அப்படி அதை வாஞ்சிக்கவும் அதை பற்றிக்கொள்ளவும் அதை சம்மதிக்கவும் இருந்தா அடுத்த வாரத்துல உங்க வீட்டுல ஒருத்தரையும் வீட்டுல விட்டுட்டு வர மாட்டீங்க இந்த வசனத்தை கேட்கறது. ஆமா, அப்படி நீங்க விட்டுட்டு வாரீங்கன்னு சொன்னா நீங்க இது தேவையற்ற ஒரு போய்தான் கடமைக்கு தான் வந்திருக்கிறீங்க, அதுல எந்த மாற்றமும் கிடையாது. அல்லேலூயா. ஏன்னா அவ்வளவு காரியமான வார்த்தை சொல்லுகிற அடுத்த வாரத்திலையும் நீங்க எப்படிதான் வர போறீங்க? வாலிப்பிழையெல்லாம் விட்டுட்டு யாரெல்லாம் இப்ப சாக்கு போக்கு சொல்லி கடமைகளுக்காக விட்டுட்டு வரோமோ அதை விட்டுட்டு தான் வர போறீங்க. நீங்களே முக்கியத்துவம் கொடுக்கலன்னா வெளியே ஆளுக்கு எப்படி அந்த வார்த்தை முக்கியமாகுங்கிற எனக்கு தெரியல. அல்லேலூயா. அப்போ அந்த வெளிச்சம் உள்ள பிரவேசித்து அவர் அப்படியே ஆத்மாவுக்குள்ள ஜீவனை பிரவேசிக்க பண்ணி அந்த காரியத்தை முடிச்சதோட அவன் ஒரு ஆத்மாவுக்குள்ளையும் இனி இருக்கிற ஆத்மாவுக்குள்ள வெளிச்சம் பிரவேசியாது. ஏன்னா இப்பிரபஞ்சத்தின் தேவனான ஒரு மனக்கண்ணை என்ன செய்தான்? ஆமென். அல்லேலூயா. அப்படி அவங்க மனக்கண் அதை காணத்தக்கதான வெளிச்சம் அவங்களுக்குள்ள என்ன செய்யல? ஆத்ம கண் திறக்கல. அந்த வெளிச்சத்தை அவங்க விரும்பல. அந்த வெளிச்சத்தின் மூலமாக அந்த வெளிச்சத்தை கொண்டு பரலோகத்தை காணக்கூடிய பிரியம் அவங்களுக்கு இல்லை அப்படின்னு சொல்லி பிரிச்சு முடிச்சிட்டார். திரும்ப ஆத்மாக்குள்ள சம்பவத்தை முடிச்சிட்டார். அடுத்தால பார்க்கிற 6வது 7வது வசனத்தைப்படி
ஆதியாகமத்தின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம். தேவன் ஆகாயத்தை விட்டு வந்து 1:6-7 ஜலத்தின் மத்தியில் கடவது என்றும் ஜலத்தில் நின்று ஜலத்தை பிரிக்கணுமா. உலகத்துக்கு அடுத்த மாமிசத்தமா சத்தியத்துக்கு அடுத்த உலக காரியங்களை அறிந்து இருக்கிற ஜலம் இயேசு கிறிஸ்துவாகிய அந்த ஜீவனை பற்றிய பரலோகத்தை பற்றிய வசனத்தால அழிக்கப்பட்டு, நல்ல கவனிச்சிங்க, உலகமோகம் மாமிச சிந்தை இதற்கடுத்த காரியங்கள்ல நிரப்பப்பட்டிருக்கிற வசனம். உலகத்துக்கு அடுத்தது என்னதுதான்? பிழைப்புக்கு அடுத்தது எதுதான்? பெயர் பிரஸ்தாபத்துக்கு அடுத்தது எதுதான்? மாமிசத்தின் மேன்மைகளுக்கு அடுத்ததும் வசனம் தான். இவைகளுக்கு இடையில இந்த கிறிஸ்துவாகிய இயேசு கிறிஸ்துவினுடைய வார்த்தை அவங்கள மாமிசத்தை உருவாக்கி மாமிசத்திலிருந்து பிரிக்கணும். அடுத்த அளவு மாமிசத்துல மனுஷனை சிருஷ்டிக்கிற திட்டம் கொண்டிருக்கிறார். அந்த திட்டம் கொண்ட பிறகு மாமிசத்துல மனுஷனுக்குள்ளால மாமிசத்திலிருந்து மனுஷனை பிரிக்கணும். மகிமை அடைந்த மாமிசம், மகிமை அடையாத மாமிசம் என்று அவர் பிரிக்கிறத ஜலத்தில் நின்று ஜலம் பிரிய கிடவது, அதுக்கு இடையில ஆகாய விரிவு உண்டா கிடவது. அப்ப பரலோகத்துக்குரியவர்கள் பாதாளத்துக்குரியவர்கள் பிரிக்கிற வேலையை அவர் தலை செய்கிறார். அந்த வேலையை பார்த்துக்க, முதல்ல ஆத்மாவுக்குள்ளால, அடுத்தால மாமிசத்துல. அப்ப மனுஷன்ல 2 கூறுகள் இருக்கிறது என்பதை சம்மதிக்கணும். அந்த 2 கூறு தான் இயேசு கிறிஸ்து என்கிற அந்த அவரிலும் இருக்கிறது என்பது நமக்கு தெளிவாகும். மனுஷன் 2 இருக்குது, ஆத்ம சம்பந்தப்பட்ட காரியம், மாமிச சம்பந்தப்பட்ட காரியம். ஆத்மாக்குள்ள ஜீவனை விரித்து பிரித்தவர்களை மாமிசத்தில் திரும்ப பிரிக்கிறார். மாமிசத்தில் பிரிக்கப்பட்டவர்கள், அதனால தான் நீங்கள் அவர்கள் விட்டு பிரிந்து உங்களை என்ன செய்து கொள்ளுங்க. எங்க இருக்குது? இருளுக்கும் வெளிச்சத்துக்கும் விக்கிரகத்துக்கும் தேவனுக்கும் ஐக்கியம். ஆனால் நீங்கள் அவர்கள் 1 Corinthians 6ஆம் அதிகாரம் அவங்களை விட்டு பிரிந்து, அப்போஸ்தலர் மாறுபாடான இந்த சந்ததி விட்டு உங்களை விலக்கி ரட்சித்து, வசனத்துக்கு வசனம் நம்ம அப்படி உறுதிப்படுத்துகிறார்கள். அப்படிப்பட்ட காரியத்தை தேவன் செய்கிறார். அல்லேலூயா. நல்லா கவனிச்சுங்க. அதுல நமக்கு அடுத்தால அப்படி பிரிச்சு மனுஷனை அவர் கிரியை செய்து தொடங்கும் போது இந்த இருளாக அவர் கண்ட ஜனங்களை நமக்கு வெளிப்படுத்த போறாரு. அதுக்குள்ள எப்படி வெளிச்சத்தை பிரவேசிக்க பண்ணினார், மாமிசத்துல மகிமையை செய்து எப்படி பிரித்தார் என்பதை வேதத்துல திரும்ப வந்து பார்க்கிறோம். அந்த இருட்டா கண்ட மனுஷனை அவன் எப்படி சிருஷ்டிக்கப்பட்டான், இருட்டாகவே தேவன் பார்க்க, அப்படிங்கிறத நம்ம இப்ப பார்க்க. அதுக்குள்ளால வெளிச்சம் அப்படி பிரவேசித்தது என்பதை நம்ம பார்க்க ஆதியாகமத்தின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரத்துல 3ஆம் அதிகாரத்துல முதல் வசனத்துல இப்படி அந்த அவர் பார்க்க எல்லாம் சிருஷ்டித்த அவருடைய பார்வையில எல்லாம் இருக்குது. அந்த தேவனுக்குள்ளால அவ்வளவு இருக்குது. ஆனா இப்போ பாக்குறாரு இருட்டா இருக்கிற அந்த இருட்டுக்குள்ளால அந்த இருட்டை அப்படி பூர்ணப்படுத்தின பிசாசுடைய கிரியைகள் எடுத்து சொல்ல போறார். பிசாசு ஆனது எப்படிப்பட்ட சர்ப்பமானதுனால யாருன்னு சொல்றாரு? சர்ப்பம் என்று சொல்லுகிறார். அல்லேலூயா. ஏசாயாவின் புஸ்தகத்திலே நம்ம நாகும்லே ஒரு வசனம் உண்டு. சர்ப்பத்துக்கு இப்ப நம்மங்க நீ மண்ணை என்ன செய்வாய், 3ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்துல நீ என்ன செய்வாய், மண்ணை தின்பாய். அல்லேலூயா. சர்ப்பம் தூசிய தூள சாப்பிடுகிற ஒரு காலம் இருக்கிறது என்பது வேதத்துல என்ன இடத்துல இருக்குது. இப்ப நான் அதை குறிச்சிட்டு வரல, எனக்கு அது ஞாபகத்துல இல்லை. நான் அடுத்து உங்களுக்கு சொல்லுவேன். அந்த காலம் நீ மண்ணை சாப்பிடுவாய், அதுக்கு போட்ட சாபத்தின் காலம் ஒரு காலத்துல நிறைவேறி சாப்பிடுங்கிறது வேதத்துல இருக்குது. அல்லேலூயா. ஏன்னா வேதத்துல ஒன்றுக்கொண்டு எப்படி இல்லாம வராது, அப்படி இண்டிபெண்டா இது ஒரு வார்த்தை இதுக்கு விளக்கம் இல்லைன்னு சொல்றதுக்கு ஒரு வசனம் கிடையாது. புரியுதா உங்களுக்கு? அதுல 4 சொல்றாரு, நீங்க சாகவே, சாத்தான் சொல்லுது நீங்கள் சாகவே சாவதில்லை. அல்லேலூயா. அது சொல்லுது நீங்க செத்து போவீங்கன்னு சொன்னாரு. அவளுக்கு இருக்கிற 2 உயிரை பற்றி அவளுக்கு அறிவில்லை. ஆனா சாத்தானுக்கு 2 உயிரை பற்றி என்ன இருக்குது? எந்த உயிரெல்லாம்? மீகா படி பார்ப்போம். அப்படி இல்லை, பலிசப்பம் தூளை மண்ணை சாப்பிடுகிற காலம் வந்தது வசனம் உண்டு. நான் உங்களை எடுத்து சொல்றேன். அல்லேலூயா. இதுல 5ஆம் வசனத்துல
ஆதியாகமம் 3:5 நீங்கள் இதை புசிக்கும் நாளிலே நீங்கள் இதை புசிக்கும் நாளே உங்கள் கண்கள் திறக்கப்படும் என்று நீங்கள் அந்நியத்தீமையிலிருந்து தேவனை ஆமென். ஆமா, இங்க ஒரு விஷயம் இருக்குது. மனுஷரை சிரிச்சிக்கிறவர்களாக மாறி விடுவீர்கள். அதுதான் தேவர்கள் என்று அதுக்கு அங்க சொல்லப்படுகிறது. மனுஷர்களை நீங்க என்ன செய்வீங்க? ஆமே, இந்த இருட்டான ஜனம் அவ்வளவுத்தையும் ஆமே உங்கள்ல இருந்து என்ன செய்யும்? ஆமே, உங்கள்ல இருந்து உருவாகும். நீங்க ரெண்டு பேரா ஆமே உங்களுக்கு கல்யாணத்தை முடிச்சு வைப்பேனா நீங்க பெறுவிய. அந்த முட்டாள் வந்து பெந்தேகோஸ்து பாஸ்டர் வந்து என்ன சொல்லுவான்? தேவன் கிறிஸ்தவன் வந்து தேவன் நினைச்சாருன்னு சொல்லுவான். ஆமா, அதுல தேவனுடைய கிரிய சம்பந்தப்பட்டு இருக்கிறது. அதை வேறு விதத்துல நான் உங்களுக்கு நடக்கிற திருமணங்கள்ல நான் அதை எடுத்து தியானிச்சு வச்சிருக்கிறேன். தேவனுடைய சித்தம் இதுல என்ன, அது பிசாசு கொடுக்கப்பட்ட இடம் என்ன என்பதை நம்ம புரியும் போது நமக்கு புரியும். அவன் இந்த இருளா காணப்படுவதே அவ்வளவு ஜனத்தை அவனால் தான் என்ன செய்யணும்? அதுதான் தேவனுடைய சித்தம். அல்லேலூயா. ஆமே, அது தேவனுடைய சித்தம். அத ஆமே பிசாசு செய்ய தேவன் ஒதுங்கிட்டார். அவ்வளவுதான். ஆமே, அவங்க 2 பேரும் நிர்வாணிகளாயிருந்தும் அது வரைக்கும் தான் தேவனுடைய அந்த நடத்துதலுக்குள்ள வருது. அதன் பிறகு சர்ப்பத்துக்கிட்ட அவங்க என்ன செய்யப்படுகிறார்? கொடுக்கப்படுகிறார். ஆமென். உங்கள் கண்கள் திறக்கப்படும் என்று உங்களுக்கு வேறொரு கண்ணு திறக்கப்படுத புசிச்சா. இப்ப இருக்கிற கண்ணு இதை இதை செத்து போவோம், இதை புசிக்க விடான்னு சொல்லி இருக்குங்கிற ஒரு விளக்கு இருக்கு இல்லையா? அந்த விளக்கு உங்களை விட்டு என்ன செய்திடும்? நீங்க போகும். நீங்க நிசாரமா என்ன செய்வீங்க? பறித்து புசிச்சிருவீங்க. நிசாரமா மாத்திரம் இல்ல, அதுக்கு ஒரு நிச்சயிச்சு இப்ப கொட்டடிச்சு ஆளை கூப்பிட்டு வாழ்க்கையிலே நான் எனக்கு லட்சியமா இருந்ததே இதுதான், இந்த திருமணம் தாண்டி சொல்லி இதை நடத்தி வைக்கிறதா எனக்கு பொறுப்புன்னு சொல்லி தாய் தோப்பனும் அதுக்கடுத்த காரியங்கள் எல்லாம் செய்து நடத்துகிற ஒரு காலம் வரும் என்று சாத்தா என்ன செய்கிறது? அங்க சொல்லுகிறது. ஆனா நமக்கு அது எப்படி இருக்குது? திருமணம் என்கிற விழாவாக இருக்குது. நம்ம வாழ்க்கையிலே நடக்கிற அல்லேலூயா அப்படின்னு மாறி பண்ணது. படி 6-7 வசனங்கள். ஆமே, அந்த சாத்தானுடைய உபதேசத்துல அது வரைக்கும் இது புசித்தா சாவோன்னு சொல்லி இருக்கேன் ஒரு சந்தேகத்துல இருந்தத சாத்தானுடைய பேச்சில அவர் பேசுனது போல சாத்தான நீங்கள் சாகவே சாவது, நீங்க சாகவே சாவீர்கள், சாகவே சாவதில்லை, நீங்கள் தேவர்களை போல இருப்பீர்கள். இதுதான் இன்றைக்குள்ள பெந்தேகோஸ்து அந்த வருகிறார், ரட்சிக்கிறார், அழைக்கிறார், விடுவிக்கிறார் இப்படிங்கிற அந்த பேர்ல இயேசுவுக்கு பேர்ல தொடங்கி இருக்கிற ஊழியங்களுடைய முழு தாட்ஸ் அதுதான். அல்லேலூயா. ஆமென். அந்த காரியத்தை தான் அது என்ன செய்யிட்டு இருக்குது? திறக்கப்படும் என்று நீங்க தேவர்களை போல இருப்பீர்கள் தேவன் அறிவார் என்று பேசுகிற அந்த டியூன், அந்த தன்மை, அந்த கருத்து அவங்ககிட்ட இருக்குது. அவங்க விளக்கப்பட்ட கனி மரத்துல தான் யாரும் என்ன செய்யறாங்க? பேசிக்கிட்டே இருக்கிறாங்க. நமக்கு அதுல போறதுக்கே பயமா இருக்குது. ஆனாலும் தேவனாக அறிவார். அல்லேலூயா. அதுல 7 வசனம் படி திறக்கப்பட்டது. ஆமென். நிர்வாணிகளை அங்க என்ன வந்துட்டு அப்போ அந்த தன்மை, அந்த காரியம் அங்க அப்படியே வெளிப்பட்டு அவங்க சம்மதிச்சிட்டாங்க. நிர்வாணிகள் என்று அறிந்து. அல்லேலூயா. ஆமென். அத தேவ சமூகத்துல கர்த்தரால அதுக்கடையில நடந்த சம்பவத்துக்கு பிறகு ஆதாம் தன் மனைவியாகிய ஏவாளை அறிந்தான். அவ யாரானா? ஆமென். அந்த ஜனங்கள் அவ்வளவும் உருவாக்குற தொடக்கம் உண்டானது. அல்லேலூயா. இதுதான் அதனுடைய ரகசியம். இப்போ ஆமென். ஆண்டவர் அந்த ஸ்திரீட்ட கேட்கிறாரு. அவகிட்ட கேட்டாரு, அவன்கிட்ட தான் பேசினாரு. அவன் ஸ்ரீ என்னட்ட தந்தா நான் சாப்பிட்டுட்டேன். அப்ப ஸ்திரீட்ட கேட்கிற, சர்ப்பமானது என்னை வஞ்சித்தது, நான் என்ன செய்தேன்? புசித்தேன் என்று 13 வசனத்துல சர்ப்பம் வஞ்சித்தது. அதை எடுத்து 2 கொரிந்தியர் 11 3 வசனத்துல பவுல் சொல்லும் போது தந்திரத்தினாலே ஏவாளை வஞ்சித்தது அப்படின்னு சொன்னா, அவ கர்ப்பவதி ஆகிற காரியம் பிசாசு தந்திரத்துல செய்து மாமிசத்தன்மையில மாமிசத்துக்கு அடுத்த தேவைக்கு அடுத்த மனுஷனை அவன் சிருஷ்டிக்கிறதற்கு அவன் அவ்வளவு காரியத்தை எதிர்பார்த்து இருந்தான் என்பதை வேதம் அப்படியே நமக்கு சாத்தானின் பாகமாக சொல்லுகிறது. அதுல தேவ திட்டம் இருக்கிறது. பரலோகத்துக்கு போகக்கூடிய மனுஷன் எத்தனை பேர் உண்டோ அவங்களும் அதுல தான் பிறந்தாங்க. ஒரு மனுஷனும் பரலோகத்துக்கு என்று பிரத்யேக பிறப்புல பிறக்கல. அல்லேலூயா. ஆனால் தேவன் வேறு பிரித்தாரே. ஆமென். இருளிலிருந்து வெளிச்சத்தை பிரகாசிக்க சொல்லி பிரித்தார் அல்லவா? அவங்களை குறித்து வேற என்ன சொல்லுகிறது என்று சொன்னால், எனக்கு அன்பான தேவ பிள்ளையே,
அவர்கள் அங்கேயே பிரிக்கப்பட்டதுனால, எங்க வெளிச்சம் உண்டாக்கடவது என்று சொன்ன இடத்துல இன்னொரு இடம் எது? மேல் ஜலம். அப்படி பிரிக்கப்பட்டதுனால யோவான் 1:12 அவர்கள் இரத்தத்தினாலாவது பெறவாமல் தேவனால் அங்கேயே பிரிக்கப்பட்டு திரும்ப பிறந்தவர்கள். இதுதான் காணாமல் போன இஸ்ரவேல் வீட்டாராகிய என்னுடைய ஜனங்களை தேடி வந்தே. அல்லேலூயா. அவங்க திரும்ப மாமிசத்துல வந்த போது மொத்தமா இருக்கிறாங்க, எனக்கு தெரியல. அவங்கள பிரிக்கிறதுக்கு எனக்கு ஜீவன் எவனுக்கு ஆத்மாவுக்குள்ள பிரவேசிக்க அன்றைக்கு திறந்திருந்ததோ அவனை தேடி வந்தேன் என்று இயேசுநாதர் யூதர்களிடத்துல சொல்லுகிறார். இவங்கள அவங்க ஆத்மாவுக்குள்ள ஜீவனை ஊற்றுறவங்க உண்டு. அவங்க திரும்ப மாமிசத்துல பிறந்து வந்திருக்கிறாங்க, எல்லாரையும் போல மொத்த இருட்டாவே இருக்கிறாங்க. இவங்களுக்குள்ளால எனக்கு ஜீவனுக்கு இடம் கொடுத்த ஆத்மாக்கள் இருக்குது. அங்க வேறு பிரிக்கப்பட்ட இடத்துல அவங்கள தேடி என்ன செய்தேன்? வந்து காணாமல் இப்ப போயிட்டாங்க. ஏசுநாதர் அப்படி சொன்னார். அல்லேலூயா. ஆமென். இப்போ நீ அடுத்தால சர்ப்பம் தன் தந்திரத்தினாலே ஏவாளை வஞ்சித்தது போல என்று நம்ம கிறிஸ்துவை பற்றிய காரியத்தில் வருகிற பிரச்சனையை, சபையில் இருக்கிற பிரச்சனையை சாத்தான் செய்கிறது அங்க நம்ம படிக்கிறோம். அல்லேலூயா. ஆமென். இந்த காரியத்தை வேதத்துல மத்தேயு 16 சர்ப்பமானது எப்படிப்பட்டதா இருக்கிற சொல்றார். சர்ப்பத்தை போல வினா உள்ளவர்களாக. அல்லேலூயா. அவ்வளவுக்கு உணர்ச்சி உள்ளவன் பிசாசு. அந்த சர்ப்பத்தை போல வினா உள்ளவர்களாக இருங்கள். அதே புஸ்தகத்துல 23 33 படி மத்தேயு 23 சர்ப்பங்களே விரியன் பாம்பு குட்டிகளே என்று சொல்லுகிறார். அல்லேலூயா சொல்லுங்க. ஆமென். அதாவது சர்ப்பத்தை போல வினா உள்ளவர்களா இருங்கள் என்று சொன்னார். அப்போ சர்ப்பத்தை போல புத்தி நம்ம இருக்கணுமான்னு நீ கேட்டக்கூடாது. அந்த வசனத்தோடு சேர்த்து வாசித்து சொல்லுகிறேன். சர்ப்பமா மாறக்கூடாது. சர்ப்பத்துக்கு தன்மை கிட்ட வரக்கூடாது. தந்திரமா கள்ளத்தனமாட்ட இருக்கக்கூடாது. அல்லேலூயா. அல்லேலூயா. ஆமென். ஒரு காலத்துல பிரசங்கம் பண்ணி முடிச்சா பிள்ளைகளை என்கிட்ட ரொம்ப அன்பா இருப்பாங்க. ஆனா இப்போ நான் பிரசங்கம் பண்ணி முடிச்ச உடனே முகத்தை திருப்பிடுறாங்க. ஏன்னை பார்த்து பேசவோ சிரிக்கவோ என்கிட்ட ஏதாவது பேசவோ நிறைய பேருக்கு பிடிக்கல. அது ஏன் அப்படின்னா, அன்றைக்கு உனக்கு இந்த ஆத்மாவுக்குள்ள கிறிஸ்து பிரவேசிக்கிறதற்கு தொடக்கமான காரியங்கள் எவ்வளவு பேசணுமோ அதெல்லாம் பேசும்போது ரொம்ப டேஸ்டா இருந்தது. இப்பொழுது கிறிஸ்து உனக்குள்ள பிரவேசித்திருக்க வேண்டும், அதனுடைய கிரியைகள் உனக்குள்ள என்ன செய்யணும்? வெளிப்பட வேண்டும் என்கிற ஒரு தன்மைக்குள்ளால எனக்கு ரிட்டையர்டு வயசு, அத ஊழியத்துல ரிட்டையர்டு ஆயாச்சுதான். ஊழியத்துல எனக்கு ஒரு உலக மனுஷன் மாமிசத்துல ஒரு மனுஷனுடைய பலத்தையும் ஆயுசையும் அதை எவ்வளவு நிர்ணயிச்சிருக்காங்க. அந்த காலம் முடிஞ்சு 32 வருஷம் ஆச்சு. அல்லேலூயா. நான் ஊழியத்துக்கு வந்து ஏகதேசம் 31 வருஷம் முடியுது. இந்த மேல முடிஞ்சு 32 வருஷம் ஆகுது. அல்லேலூயா. ஆமா. அதனால இப்போ நான் உங்ககிட்ட எதிர்பார்க்கிறது, நீங்க பெற்றுக்கொண்ட அந்த பரிசுத்த ஆவியை துக்கப்படுத்திட்டு இருக்கிறீங்களா, இல்லைன்னா அன்னைக்கு நீ என்னை ஏமாற்றி அதை பெற்றது கொண்டது போல கேட்டதெல்லாம் பொய்யான்னு சொல்லி நான் பார்த்து பேசும்போது அந்த வார்த்தை உனக்குள்ளால கிரியை செய்யல, நீ ஏமாத்தினான்னு சொல்லும்போது கடுப்பா. அதுக்கடுத்த குற்றங்களை மேல அப்படியே அடிச்சு ஏற்றி பேசும்போது அப்படியே வெறுக்கிறாங்க. அவங்களுக்குள்ளால வர வேண்டியது மனஸ்தாபம். அவங்க வருத்தப்படணும். அதுக்காகத்தான் நான் பேசுறேன். ஆனா என்ன செய்யறாங்க? வெறுக்கிறாங்க. அல்லேலூயா. அதுக்கு எந்த நியாயமும் கிடையாது. அப்படி வெறுக்கிறது என்ன கிடையாது. அவ்வளவுக்கு நான் பேசும்போது அவ்வளவு பிரியப்பட்டவங்க உண்டு. அவன் எங்க பாஸ்டர் இப்படி பேசினாரு எங்க இல்லாம பேசிட்டு தெரிஞ்சவங்க எல்லாம் உண்டு. அல்லேலூயா. இன்னைக்கு நான் இப்படி இருக்கிறேன், என்ன குறிச்சு பாஸ்டர் இப்படி பேசுறாருன்னு சொல்ல வாயில்லை. நான் இவ்வளவு பேசுறதுக்கு நான் உருப்படல, அதனால பாஸ்டர் என்ன இப்படி குத்தி குத்தி என்ன செய்யறாரு பேசுறாருன்னு சொல்லணும். அப்பதான் அதுக்கும் இதுக்கும் சமமாகும். அல்லேலூயா. ஆமென். அதுல சர்ப்பங்களே குட்டிகளே நரக அக்கினிக்கு எப்படி சர்ப்பத்தை போல வினா உள்ளவர்களா இருந்து உங்களுக்குள்ளால கிறிஸ்து இருக்கிறாரா, எந்த அளவுல இருக்கிறார்? நீ முன்குறிக்கப்பட்ட தேவ பிள்ளைன்னா நீ எப்படி தப்பாம அந்த வசனத்துக்கு இடம் கொடுக்கணும். அதுபடி அதை குறித்த ஆத்ம பாரம், அதன் குறித்து உள்ள வாஞ்ச உனக்கு எவ்வளவு இருக்கணும் அப்படிங்கறதெல்லாம் கர்த்தர் பார்த்துட்டு சொல்றாரு. அவர் பேசலாம்,
சர்ப்பத்தை போல வினா உள்ளவர்களா இருங்கன்னு சொன்னார். திரும்ப சர்ப்பமா பாக்குறாரு, கோவப்படுறாரு. அல்லேலூயா. நம்ம சந்தோஷப்பட்டு வாசிக்கிறோம். ஆனா நமக்கு அர்த்தமே நமக்கு என்ன செய்யாது, புழுகுல இருக்காது. சர்ப்பத்தை போல வினா உள்ளவர்களா இருக்க அதாங்க கிடக்கு. அடுத்தால சர்ப்பங்களே விரியம்பாம்பு குட்டிகளேன்னு யாரும் சொன்னாரு? வினா உள்ளவர்களா இருங்கள் என்று சொன்னவங்க சர்ப்பமே மாறி போனாங்க. ஆமே. சர்ப்பம் தந்திரம் உள்ளது. எதற்கடுத்த தந்திரம்? மாமிசத்தின் கிரியைகளுக்கு, உலகத்துக்குள்ளால தேவனுக்கு பகையான காரியங்களுக்குள்ளால மனுஷனை இழுத்து தள்ளி விடுகிற தந்திரம் உள்ளது. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமென். அதனால ஆமென். இது நாம எங்க இருந்து இந்த காரியம் தொடங்கினது, தேவனுடைய கிரியைகளுடைய ஆதி தொடக்கத்தை நாம அறியும்படியாக ஒரு சின்ன அறிவுக்காக சீக்கிரமாக ஆதியாகமத்தின் புஸ்தகம் 9ஆம் அதிகாரத்துல 18ஆம் வசனத்திலிருந்து படிங்க. கேணியிலிருந்து புறப்பட்ட நோவாவின் குமாரன் இப்போ கர்த்தர் மனுஷர்கள் அத்தனை பேரை யாரா கண்டாரா? 6ஆம் அதிகாரத்துல மனுஷன் இவருடைய இருதய நித்தமும் ஆமென் என்று கண்டு ஆமென். அந்த மனுஷர்கள் எல்லாம் கர்த்தர் என்ன செய்தார்? மனஸ்தாபப்பட்டு ஆமென் அவங்க எல்லாரும் அழிச்சு போட்டார். இப்போ தேவன் திரும்ப கட்டுறார். அல்லேலூயா. அவங்க திரும்ப அவங்கள என்ன செய்யறாரு? எடுத்து கட்டி அவங்கள கொண்டு வர்றதுக்கு இந்த கிறிஸ்துவாகிய ஜீவன் பிரவேசித்த மனுஷர்களை ஆமென் அதுக்கு முந்தின ஒரு பெரிய கூட்டத்தை ஆமென் சமத்தி தண்ணீரை விட்டு அழிச்சிட்டு அவர் கொண்டு வருகிறதுல மிச்சப்பட்டது எத்தனை பேராக தேவனுடைய பார்வையில சொல்லப்படுகிறது? 4 புருஷர்களும் 4 ஸ்திரீகள். நோவா அவருக்கு மனைவி, அவருக்கு பிள்ளைகள், அவங்களுக்கு நியமித்திருந்த ஆமென் மனைவிமார்களாக சொல்லப்படுகிறது. படி 18ஆம் வசனம். கேணியிலிருந்து புறப்பட்ட நோவாவின் குமாரர் சேம், காம், யாப்பேத் என்பவர்களே. ஆமென். அல்லேலூயா. இவங்கள கர்த்தர் இவங்கள அடுத்தால இருளிலிருந்து வெளிச்சத்தை பிரவேசிக்க சொல்லி பிரித்த ஜனங்கள்ல அவங்கள இருந்து பிரத்யேகமாக கிரியை செய்ய தொடங்குகிறார். அது 24ஆம் வசனம் படி. நோவா திராட்சரசத்தின் வெறி தெளிந்து ஆமென். நோவா ஆமென் உலகத்துல எல்லாம் அழிஞ்சு போனதுனால பிள்ளையில இருந்த வித்துகளையும் பேழையில இருந்த தானியங்களையும் கொண்டு வச்சு சாப்பிட்டுட்டு ஆமென் அது தீர்றதுக்கு முன்னால விளைய வச்சு என்ன செய்யணும்? சாப்பிடங்கிறதுக்காக தோட்டங்களை எல்லாம் உண்டாக்கி அவர் கிரியை செய்ய தொடங்கிட்டு இருக்கிறார். அப்பொழுது கடுமையா வேலை செய்த உடனே அவருக்கு களைப்பு வந்த உடனே இந்த திராட்சரசம் பேழைக்குள்ளால பிரவேசிக்கிறதுக்கு முன்னாலே உள்ள திராட்சரசம் அங்க என்ன செய்திருக்கணும்? இருந்திருக்கணும். காரியத்தில் அப்படித்தானே தெரியுது. அதை கொஞ்சம் குடிச்சிட்டு நல்லா சாப்பிட்டுட்டு ஐயா நினைச்சிட்டாரு. வேற நிறைய ஆகாரத்தையும் கூலியும் குடிச்சிட்டு அப்படியே இருந்தாருல, நல்லா களைச்சி நினைச்சிட்டாரு, உறங்கிட்டாரு. உறங்கின வஸ்திரம் என்ன செய்யுது? இப்படி இப்ப நம்ம எத்தனை வகையான ஆடைகள் தரிச்சிருக்கிறோங்கிறத நம்ம யோசித்து நோவா என்ன தரிச்சிருப்பாருங்கிறத யோசிக்கணும். அல்லேலூயா. இப்ப நமக்கு எத்தனை வஸ்திரம் இருக்கு? ஒரு மனுஷனுக்கு ஒரு மனுஷன் இப்ப எத்தனை எண்ணத்தை தரிச்சிட்டு வந்திருக்கான்? அல்லேலூயா. ஆனா நோவா எப்படி தரிச்சிருப்பாருங்கிறத ஆமென் எப்படி ஒரு அளவு கற்பனை பண்ணினாலும் ஏதோ சுத்தி இருப்பாரு. அது என்ன செய்து விளையிட்டு அங்க அவங்களுடைய மனுஷர்களுக்குள்ளால அந்த இருதயத்துல ஆத்மாவுக்குள்ளால ஜீவன் பிரவேசிக்கிற தன்மையை கர்த்தர் பிரித்து கண்டுபிடிக்கிறார் பாருங்க. அவன் அங்க 3 வாரம் வாரான். அவன் ஒருத்தன் முந்தி வந்து அதை கண்டுட்டான். அவர் எப்படி கிடக்காரு? ஆமென் எல்லாம் போட்டுட்டு அப்படியே ஐயா அப்படியே அம்மைக்கு வயிற்றுல பிறந்து வந்து அதே கோலத்துல கிடக்காரு. அவன் அவர் உடனே அதில் ஒருத்தன் என்ன செய்தானா? ஆமென் வெளியே போய் காவல் நிற்கான். அவனுக்கு இளையவனை மூத்தவனை வர்றதுக்கு அவன் என்ன செய்தான்? காவல் நிற்கிறான். அங்கே பாரு குப்பை எப்படி கிடக்குறான். நம்ம பாஷையில் அப்படி தானே. ஆமென் அங்கே போச்சுல. ஆமென் அவனும் 2 வரை அதை உணர்ந்து ஒரு பெரிய புதப்படுத்து மேலே கொஞ்சம் மாறி விழுந்தாலும் அவரை மூடிடணும். அப்படி மூடும்படியாக மேலே போட்டுட்டு அது பிறகு அவரை விட்டு போயிட்டான். ஒரு மூடி போட வேண்டியது தானே அப்படின்ட்டு அவர் எழும்பி பார்க்கும்போது இந்த உறவையா மேலே இல்லையே, இது எப்படி வந்தோன்னு கேட்குறார். அது மற்றவன் கண்டுபிடிச்சி காணான்னு கண்டுபிடிச்சி அவன்கிட்ட என்னச்சா இவன் அவன் பேர் என்ன காம் அவன்கிட்ட சொல்லிட்டான். அப்படின்னோன்னா அவரு காமுக சந்ததி இப்படிலாம் வரும். அதில் ஒருத்தன் வருவான், அவன் இவனை விட அவன் தகப்பனுக்கு நிர்வாணத்தை
தகப்பனுக்கு சிறுஷிப்புக்கு தகப்பனா இருக்கிறவருக்கு நிர்மாணத்தை அவற்றில் இருக்கிற குற்றங்களை வெளியே சொல்லிக்கிட்டே தெரியும் ஊழியங்கள்ல அவருக்கு வசனத்துல இருக்கிறத அப்படின்னு சொல்லிட்டு மாத்தி பேசுவானிட்டு அவன் எப்படிப்பட்டவன் சபிக்கப்பட்டவனி காணான்னு சொல்லுகிறார். அல்லேலூயா, ஆமென். அப்படி அதில் ஒருத்தனை பிரிச்சு எடுக்கிறார். அவனை குறித்து நாம 11 அதில் படி 25 27 வரை படி. கானான் சபிக்கப்பட்டவன் தன் சகோதரரிடத்தில் அடிமைகளுக்கு அடிமையாக இருப்பான் என்றார். சேமுடைய தேவனாகிய கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. சாமுடைய தேவனாகிய கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அப்போ அண்ணன் நம்ம அப்பாவை இப்படி போட்டா சரியாகாது, இனி பொம்பளைகள் பார்ப்பாங்க, அதனால என்ன செய்வோம், அவரை மூடிடுவோன்னு சொல்லி ஆலோசனை கொடுத்து அண்ணனுக்கு அப்படி ஒரு பிரியத்தை உண்டு பண்ணி அந்த நடத்தல உண்டு பண்ண ஆள் யாரா இருக்கலாம், சேமா இருக்கலாம். அதனால சேமுடைய தேவனாய் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கானான் அவனுக்கு யாரா இருப்பான், அடிமையா இருப்பான். யாப்பேத்தை அதுக்கு உடனே கீழ்ப்படிஞ்சு அவன் செஞ்சு செய்தனால யாப்பேத்தை விருத்தி ஆக்குவார். இல்லையா சொல்லுங்க. உலகத்திலேயே இன்றைக்கு வல்லமை உள்ள நாடுகளா இருக்கிறது ஐரோப்பிய நாடுகள். அந்த ஐரோப்பியர்கள் அத்தனை பேர் யாருடைய சந்ததிகள் தான், ஜாப்பேத்தினுடைய சந்ததிகள். ஆசியாவில் உள்ள அத்தனை பேரும் யாருடைய சந்ததிகள், சாமுடைய ஆபிரகாமுடைய சந்ததிகள். இந்த கருப்பர்கள் இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்களும் இஸ்மவேலர்களாக இருக்கிறாங்க இல்லையா, அவங்க அவ்வளோ பேரும் கானானுடைய சந்ததிகள். அவங்களுடைய வளர்ச்சி தான் அப்படியே இருக்குது. ஆமென். ஒரு காலத்தில் அவங்களுக்குள்ளேயும் நிறைய பேருக்குள்ள கிறிஸ்துவாகிய ஜீவன் பிரவேசித்து இருக்கிறத இன்றைக்கு கற்பர்களே நிறைய பேர் நினைச்சிருக்கிறாங்க. உலகத்திலே கொடூரமானவர்களும் கொலைபாதர்களும் திருடர்களும் அதிகமாக இருக்கிறது யாரெல்லாம் தான் இருக்கிறாங்க, கற்பர்கள் தான் இருக்கிறாங்க. அல்லேலூயா. ரட்சிக்கப்பட்டு பரிசுத்தப்பட்டவர்கள் ஜீவனை கொடுக்கத்தக்கதாக இருக்கிறாங்க. ஆனால் ஜீவனை இரத்த சாட்சிகளாக இன்றைக்கும் ஆக்கி கொண்டிருக்கிறது இந்த ஆப்பிரிக்கா கண்டத்தில் உள்ள அதை சார்ந்த இஸ்மவேலர்கள். ஆமென். அவங்க தான் தேவன் இல்லை என்கிறதும், ஆமென், அவங்களுடைய கொள்கையை தவறாக எந்த கொள்கை ஏற்றுக்கொள்ள மாட்டேன் என்கிறதுமான அதிகமாக தேவனால பாதிக்கப்பட்டு தரித்திரவாசிகளாக இருக்கிறது யாரு தான், அவங்க தான். எந்த நாட்டில் இருந்தாலும் அவங்க வித்தியாசமாக இருப்பார்கள் என்று இப்போ நம்ம அவங்களுடைய காரியங்களை குறித்து பார்க்கும்போது தெரிகிறது. அல்லேலூயா. ஆமாம். இங்கே படிங்க, 27 வசனம் படிச்சிட்டியா, விருத்தி ஆக்குவார். அல்லேலூயா. 11 அதிகாரத்தில் 10 இருந்து படி. சாமுடைய தெளிவா சொல்லுங்க. ஆமா, சாமுடைய வம்ச வரலாறு. சாமுனா யாரு, நோவாவுக்கு இளைய மகனுடைய வம்ச வரலாறு. நோவாவை மூடும்படியாக ஆமே தகப்பனுடைய நிர்வாணத்தை குற்றங்களை மறைக்கும்படியாக முயற்சி செய்தவனுடைய வம்ச வரலாறு. அவனுக்கு சந்ததிகள் உண்டாயிற்று. 26 வசனம். அதுல 26 வசனம் அடுத்தபடி. ஆமேன். அதுல ஒருத்தன் தான் யாரு, சாமுக சந்ததியில ஒருத்தன் வாரா, தேராகு. அந்த தேராகுடைய பகன் தான் யாரு, ஆபிரகாம். அல்லேலூயா. அதுல 26 வசனம் படிச்சிட்டோமா. ஆமென். ஆபிராம் என்று சொல்லக்கூடிய ஆபிரகாம் தேராகுக்கு பிறந்தவர். பாருங்க, தேவன் வெளிச்சம் உண்டாக்கடுவது என்று ஆத்துமாவுக்குள்ள ஜீவனை பிரித்தவர்கள். அந்த பாட்டியல நான் முதல்ல உங்களுக்கு நான் சொல்லிட்டு வரேன். இதுல எந்த மாற்றமும் கிடையாது. அல்லேலூயா. மகிமையடைந்த இயேசு கிறிஸ்துவுடைய ஜீவன் பிரவேசித்த பிறகுதான் ஜலத்தில் நின்று ஜலம் பிரிய கடவுள் என்ற வார்த்தை கிரியை செய்யப்பட்டது. இல்லையா சொல்லுங்களா. இப்ப புரியுதா உங்களுக்கு, புரியுதா? ஆமா, எங்க தலையெழுத்துறாங்க கேட்கிறீங்களா. அல்லேலூயா. ஆமே. ஆபிரகாமுடைய அந்த வம்சத்தை கர்த்தர் அந்த இருளிலிருந்து வெளிச்சத்தை பிரகாசிக்க சொன்ன அந்த சம்பவத்துல வருது. இப்ப நீங்க ஆமேன் வெளிப்படுத்தின விசேஷத்தினுடைய கடைசி பாகத்துக்கு வரும்போது வசனம் சொல்லண்டா. கடைசி பாகத்துக்கு வரும்போது
தேவனுடைய அந்த பரலோக ராஜ்யமாகிய சரீரமாகிய அந்த சபை ஆலயம் கட்டப்பட்டிருக்கிற அந்த காரியத்தை பார்க்கும்போது அதனுடைய பவுண்டேஷன்ல கை வைக்கப்பட்டிருந்த கல்கள்ல யாருக்கு பேர் 12 பேர் இருந்ததா? 12 அப்போஸ்தலர் பேரா? அல்லேலூயா, ஆமென். இல்ல அப்போஸ்தலர் பேரான்னு கேட்டேன், அவ்வளவுதான். அப்ப முடிஞ்சது. இப்ப அவங்க 12 இஸ்ரவேல் கோத்திரத்துக்கு பேர்னா இஸ்ரவேல் பேத்துறதுக்கு போறா அவ்வளவு முடிஞ்சது. அப்ப சந்தேகம் வந்துட்டு. அல்லேலூயா சொல்லுங்க, ஆமென். அங்க யாருக்கு பேர் வச்சிருந்த அர்ச்சனா? 2 இடத்துல கல்லுல பேர் வச்சிருந்தது. ஒன்று பவுண்டேஷன்ல ஒவ்வொரு வாசல்லையும் பக்கத்துல, ஒன்று வாசல்ல மேல் கத்த சட்டத்துல. அல்லேலூயா. அதுல கீழே இருந்தது யாருக்கு பேரு? அப்போஸ்தலருடைய பேரு. மேல இருந்து யாருடைய பேரு? ஆமென். அப்ப நிறைவு ஆத்மாவுக்குள்ள ஜீவன் பிரவேசித்ததுதான் முதல், அப்படிதானே? ஆனால் இயேசுக்குள்ளால ஜீவன் பிரவேசித்து இயேசுக்கு ஜீவன் அளிக்கப்பட்டு இயேசுக்குள் மறுபடியும் கிறிஸ்து பிறந்தவர்கள் 2வது வந்தவங்க தான். ஆனா தேவனுடைய பார்வையிலும் முதல் வந்தது யாருதான்? அவங்க தான். அவங்க முந்தினவங்களை ஆத்மாவுக்குள்ள ஜீவன் பிரிக்கப்பட்ட ஆபிரகாம் சந்ததி திரும்ப தான் மேல வராங்க. அல்லேலூயா. இப்படிப்பட்ட ஒரு அறிவு நமக்குள்ள இருக்கணும். அப்பதான் ஆமென் இந்த வேதத்தை பற்றி சாட்சி ஆகமத்தை பற்றி உள்ள விவரம் நமக்கு என்ன செய்யும்? ஆமென் நமக்கு தெளிவுபடும். அல்லேலூயா, ஆமென். அதுல ஆதியாகமத்தின் புத்தகம் 11 அதிகாரத்துல 10வது வசனத்தின்படி 11:10 படிச்சுட்டோமா? அல்லேலூயா. 12ஆம் அதிகாரத்துல 1 கர்த்தர் இப்ப தேராகுடைய பிள்ளைகள் ஆபிரகாம செழிப்பத்தை பிரிக்கிறார். அங்க எப்படி ஆத்மாவுக்குள்ள வெளிச்சம் பிரவேசித்ததுங்கிறத கர்த்தர் பட்டியலிட்டு கொண்டு வர, எப்படிப்பட்டவங்களுக்கு இதயத்துல எப்படி அந்த ஆத்மாக்கள் திறந்தது, எப்படி ஜீவன் பிரவேசித்தது. கர்த்தர் ஆபிராமை நோக்கி உன் தேசத்தையும் இனத்தையும் ஜனத்தையும் தேவனுடைய தகப்பனுடைய வீட்டையும் உடமைகள் எல்லாம் விட்டுட்டு நான் உனக்கு காண்பிக்கிற தேசத்திற்கு என்ன செய் போ அப்படின்னு சொன்னோன்னு அந்த ஆள் அதே மாதிரி என்ன செய்கிறார்? போகிறார். அவர் தேவன் அவருக்கு வாக்குத்தத்தம் கொடுக்கிறார். ஆமென், ஆமென். உன்னுடைய சத்துருடைய தேசங்கள் எல்லாம் உனக்கு என்ன செய்வேன்? தருவேன் என்று கர்த்தர் வாக்குத்தத்தம் கொடுக்கிறது அங்க நமக்கு பின்னால சொல்லப்படுகிறது. அதுல 15 இருந்தபடி 15 அதிகாரம் 1 இருந்து நடந்த பின்பு எந்த காரியம் நடந்த பின்பு ஒரு பிள்ளை சொல்லிட்டு அப்புறம் போ நிறைய விட்டுட்டு அங்க போயிட்டோம். அல்லேலூயா. ஆபிரகாமுக்கு கூட வந்த லோத்துடைய காரியத்துல கர்த்தர் அவன் செழிப்பான தேசத்தை ஆமென் ஏதேன் தோட்டத்தை போல தேசத்தை தேடி போனதுனால பூமியில அவனும் அவனுக்கு சந்ததிகளை என்ன செய்யப்பட்டது? அங்கே பின்னால நம்ம பார்க்கிறோம் அவங்க என்ன செய்யப்பட்டாங்க? ஆமென் கைவிடப்பட்டாங்க, அப்படி போயிட்டாங்க. அப்போ அவங்க 2 பிரிந்த பிறகுள்ள சம்பவத்தை அங்க கர்த்தர் சொல்ற. ஆமென். ஆபிரகாமை கர்த்தர் நோக்கி உண்டாகி அவன் போனதுனால இல்ல நீ தனிய விடப்பட்ட நினைக்காத, நான் உனக்கு கேடகமும் இருக்கிற 5வது வசனம் அழைத்து குடிசைக்குள்ள இருந்து வெளியே கொண்டு வந்து வானத்தை அண்ணாந்து பார், இருப்பார்கள் என்று அந்த ஆளுக்கு என்ன செய்கிறார் கர்த்தர்? ஆமென். உனக்கு சந்ததிக்குள்ளதான் கிறிஸ்துவாக்கி அந்த ஜீவன் என்ன செய்திருக்கிறது? அன்றைக்கு பிரவேசித்திருக்கிறது. அவங்க வானத்து நட்சத்திரங்களை போல இருப்பாங்க, மேல் ஜலமாக இருப்பாங்க பின்னால். ஆமாம், அதுக்கு அடையாளமே மேல் ஜலமாக. அவங்க பூமிக்கும் ஆகாயத்துக்கும் இடையில உள்ள அந்த பூமியை விட்டு அந்த பவரை விட்டு ஆகாயத்தை விட்டு அந்த இடைவெளி அங்கதான் வருது. அதையும் தாண்டி எங்க வந்துருவாங்க? ஆமே நட்சத்திரங்களுக்கு பக்கத்துல வந்துருவாங்க. ஞானவான்கள் ஆகாய மண்டலத்தில் ஒளியை போலும் அநேகரை ஆமே நட்சத்திரங்களை போல எந்தென்னைக்குள்ள சதா காலங்களிலும் பிரகாசிப்பார்கள் என்று தானியேல் 12:3 படிக்கிறோம். அல்லேலூயா. ஆமே. அதுல ஆமே 17ஆம் அதிகாரத்துல 1 இருந்து படிக்க தொடங்க. வயதான போது
தரிசனமாகி சர்வ வல்லமையுள்ள தேவன், நீ எனக்கு முன்பாக நடந்து கொண்டு உத்தமனாயிரு. நான் உனக்கும் எனக்கும் நடுவாக என் உடன்படிக்கை விருத்த சேதன உடன்படிக்கை அவங்களுக்கு என்ன செய்தார் கர்த்தர்? ஆமா. 6ஆம் வசனம் வேற ஒரு பிள்ளைப்படி பலுக பண்ணி ஒன்றில பல பல ஜாதிகளையும் உண்டாக்குவேன் தோன்றுவார்கள். 10ஆம் வசனம் வேற ஒருத்தர் படிங்க. நடுவே உண்டா 10ஆம் வசனம் விருத்த சேதன உடன்படிக்கையை உங்களுக்கு என்ன செய்வேன்? ஏற்படுத்துவேன். அல்லேலூயா. அந்த விருத்த சேதன உடன்படிக்கை எதை சம்பந்தித்ததுன்னா நியாயப்பிரமாணத்தை அவங்களுக்கு இந்த விருத்த சேதனத்துல நீ எதை கை கொள்ள வேண்டிய என்ன கவனி. விருத்த சேதனத்தை உடன்படிக்கை 14ஆம் அதிகாரத்துல ஆபிரகாம்கிட்ட கர்த்தர் என்ன செய்யறார்? ஏற்படுத்தி உனக்கு வேலைக்காரன் இருந்து எல்லாரும் உனக்கு பிறக்கிற பிள்ளைகள் எல்லாம் நுனித்தோல் மாமிசத்தின் நுனித்தோல் ஆம்பளை எல்லாம் என்ன செய்யணும் பண்ணணுங்கிறது எதுக்காகனா இந்த நுனித்தோல் சம்பந்தப்பட்ட காரியத்தை கர்த்தர் அவனுக்கு மாமிசத்தின் கிரியைகளை அழிக்கிறதற்கு அடுத்த தொடக்கத்தை அந்த வேறுபறிக்கப்பட்ட சந்ததிக்கு அடுத்தால இருதயத்தின் நுனித்தோல் அதாவது மாமிசத்துக்கு ஆத்மாவில கிறிஸ்து பிரவேசித்தவர்கள் எல்லாம் அடுத்தால ஒரு காரியம் அவங்களுக்கு இருக்கிறது. எந்த காரியம்? ஆமென். மாமிசத்தின் நுனித்தோல் விருத்த சேதனம் பண்ணப்படணும். ஆமென். அந்த நுனித்தோல்ல ஆமென் மாமிச சிந்தையினுடைய அவ்வளவு தன்மை அங்க இருக்கிறது என்பதை கர்த்தர் அப்படியே மறைத்து வைத்து அது வெட்டப்பட்டு விட வேண்டும். அல்லேலூயா. அப்படின்னு சொல்லி ஆமென் அந்த மாமிசத்தில் உள்ள காரியத்தை கர்த்தர் அங்க தொடங்கி அதற்கு பின்னால அது எதெல்லாம் அதுக்குள்ள வைத்திருக்கிறது என்று சொன்னால் நீ வெட்டும் போது அது எதெல்லாம் உனக்குள்ளால உணர்த்தி இல்லைன்னா உனக்குள்ள இருந்து ஒருவேளை தள்ளப்படும் அப்புறப்படுத்தப்படும் சொன்னா மாமிசத்தினுடைய பாவங்கள் என்னெல்லாம் அடுத்தால யாத்திராமத்தின் புஸ்தகம் 19ஆம் அதிகாரத்துல நியாய பிரமாணத்தை கர்த்தர் என்ன செய்கிறார்? இடிமுழக்க சத்தம் போல பேசி அவங்களுக்கு முதல்ல பேசி சொன்னார். அடுத்து அல்லது எந்த வார்த்தைகள் என்று 20ஆம் அதிகாரத்தில் படித்தோமானால் ரெண்டாக பிரிக்கிற ஒன்று தேவனுக்கு அடுத்தது, ஒன்று மாமிசத்துக்கு அடுத்தது. இது அவ்வளவுத்தையும் கர்த்தர் மாமிசத்தின் நுனித்தோல்ல இது அவ்வளவு பாவமும் இருக்குது, அது வெட்டப்பட வேண்டியது அப்படிங்கிறதுக்கு அடையாளமாக தேவன் அங்க தொடங்கி வைக்கிறார். சொல்லுங்க, இப்ப நம்ம எந்த காரியத்தை மையமாக்கி தியானிச்சுட்டு வரோம்? ரெண்டு பாவம், ஒன்று ஆத்மாவுக்குள்ள கிறிஸ்து பிரவேசிக்கிறது, இன்னொன்று மாமிசத்தில் மகிமை அடைந்து மேல் ஜலம் கீழ் ஜலமாக பூமிக்கு மறிக்கிறவர்கள் பார்ப்போம். எங்க அனுப்பிவிடும் பார்க்கிறோம்? பரலோகத்துக்கு அனுப்பிவிடும் என்று பார்க்கிறோம் அல்லவா? அந்த காரியத்துல இந்த சாத்தானுடைய காரியம் எதுன்னா இப்ப நமக்கு சாத்தான நம்ம விட்டுட்டு வரோம். எங்க விட்டுட்டு வரோம்னா இருளிலிருந்து வெளிச்சத்தை பிரவாசிக்க சொன்ன போது இப்ப நேரம் போயிட்டு பாரு. அப்போஸ்தலர் 26ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்துல அவர்கள் சீக்கிரம் படிச்சிரு, மாட்டின் எடுத்து படி. அபி படிக்க மாட்டான், ஜெரால்டு படிக்க மாட்டான். அவர்கள் என்னை பற்றி விசுவாசத்தினாலே பாவ மன்னிப்பையும் பரிசுத்தமாக்கப்பட்டவர்களுக்குரிய சுதந்திரத்தையும் பெற்றுக்கொள்ளும்படிக்கு நீ அவர்களை இருளை விட்டு ஒளி நடத்திற்கும் சாத்தானின் அதிகாரத்தை விட்டு தேவனிடத்திற்கு உலகத்துக்கும் விட்டு மேலையும் பாத்தீங்களா? என்ன எங்களுக்கு நீ இருள அந்த ஆத்மாவில் இரு ஜீவனை பிரவேசிக்க பண்ணி அவங்கள பிரிச்சு, அதே போல சாத்தானுடைய இருளை விட்டு அப்படிங்கிற அந்த இருள் இதுதான் அப்படிங்கிறத சொல்லாததுனால அப்படி ஒண்ணு எடுத்து நாங்க பேச மாட்டோம். காரணம் அதை பேச வேண்டியதுல கேட்கிற முதல்ல கேட்கிறவனுக்கு இந்த சுவிசேஷம் தேவையா அப்படின்னு கண்டுபிடிச்சாதான் அவன் பேசுவான். அல்லேலூயா. எத்தனை தடவை பேசினாலும் நீ கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமா தான் ஏறி வருவேன்னு எனக்கு தெரியும். ஆனா இத அலட்சியம் பண்ணாம கேட்கணுங்கிறதா என்னுடைய காரியம். உனக்குள்ளால எனக்கு இருக்கிற இந்த அறிவு உனக்குள்ள வரணுங்கிறது அவசியம் அல்ல, கண்டிப்பல்ல. ஆனால் இது வந்துதான் ஆக வேண்டும் என்பது கண்டிப்பு. இப்ப அது ஆகணும் என்னது இல்லை, கண்டிப்பு இல்லை. அதனால இதுல காட்டுற ஆர்வம் ரொம்ப முக்கியமானது. அல்லேலூயா.
அதனால தான் அவர் சொன்னார், தீமோத்தேயுவிட்ட, நீ சமயம் வாய்த்தாலும் வாய்க்காவிட்டா திருவசனத்தை நீ செய், அக்கறை பிரசங்கம் பண்ணு. நல்லா பார்த்துக்க, அவங்க சாத்தானின் இருளை விட்டு ஒளி நடத்துக்கும், சாத்தானின் அதிகாரத்தை விட்டு தெய்வம் நடத்திருக்கும். புரியுதா அவங்களுக்கு? அப்ப அங்க சாத்தானின் அதிகாரம் பூமிக்கு அடுத்ததுல இருக்குது. இந்த உலகத்தின் அதிபதி சாத்தான். அவன் வேண்டான்னு சொல்லி, உலகம் வேண்டான்னு சொன்னா அவன் அதிபதியே வேண்டாம், அவனுக்கு ஆளு எனக்கு வேண்டாம். அவன் வாக்கு தத்துவத்தின்படி இதெல்லாம் செய்து இப்படி புத்தியா தந்திரமா நடந்தேன்னா உனக்கு கிடைக்குமா? இப்படி உலகத்தை மாமிசத்தை முறிச்சு உடைச்சு சம்பாதிச்சேன்னா கிடைக்கும், அது எனக்கு வேண்டாம். அல்லேலூயா. இந்த மாமிசத்தை அப்படி நான் முறிக்க வேண்டிய அவசியம் எனக்கு இல்லை. இந்த மாமிசம் கிறிஸ்துவின் ஜீவனால என்ன செய்யப்பட வேண்டும்? மரணம் விழுங்கப்பட்டால் போதும் என்கிற அறிவுக்கு நீ நடத்தப்படணும். அல்லேலூயா. அதுவும் வாழ்க்கையில கிரியில வெளிப்படணும். கேட்டுட்டு மண்ணவாரி வாயில போடு, நாம கண்டிப்பா வெளிப்படும். அல்லேலூயா. 14 அதிகாரத்துல ஆதியாகமம் 10 வசனம் படி, எனக்கும் உங்களுக்கும் பின்வரும் சந்ததிக்கும் நடுவே உண்டாகிறது நீங்கள் கைக்கொள்ள வேண்டியதுமான என் உடன்படிக்கை என்னவென்றால், உங்களுக்குள் பிறக்கும் சகல ஆண் பிள்ளைகளுடைய நுனித்தோல். நல்லா கவனிச்சிக்க. நான் இப்போ சுவிசேஷத்தை இல்லைன்னா தேவனுடைய சத்தியத்தை, இதுல இருக்கிற ரட்சிப்புக்கு எடுத்த உண்மையான காரியத்தை மறைச்சு பேசாம சரியா தெளிவா பேசணும்னா, அறிக்கை பண்ணி பேசணும்னா, ஆமென், இந்த மாமிசத்துக்கு எடுத்த கிரியைகளுக்கு அவ்வளவு ஆதாரமா எதிரத்தான் இருக்குன்னு தேவன் கண்டுபிடிச்சிருக்கிற மாமிசத்தை சாத்தானுக்கு கிரி எங்க கண்டுபிடிச்சிருக்கிறாரு? ஆமே, அந்த நுனித்தோல்ல இருக்கிறது என்பதை தேவன் சத்தியமா கண்டுபிடிச்சிருக்கிறாரு. அல்லேலூயா. ஆமென். இதை நீங்க உணர்றதுக்கு உங்களுக்கு பெரிய தூரமான காரியம் ஒரு ஒண்ணுமே கிடையாது, உங்க எல்லாருக்கும் தெரியும். அல்லேலூயா. ஆனால் அதை பாயிண்டா பேசி அதை சொன்னாதான், இதுல இருக்கிற பலகீனத்தை நீ சம்மதிச்சாதான் இது சம்பந்தமான பாவத்திற்கு ஒரு நாள் என்ன செய்ய முடியும்? அல்லேலூயா. அதான் அங்க தேவன் வெளிப்படையா சொல்ற. யாத்திராகமத்துல அடுத்தால ஆபிரகாமுக்கு அடுத்தால யார கர்த்தர் அவனுக்கு சந்ததியில பிடிக்கிறாரு? ஆமென். அது ஆபிரகாமுக்கு மகனுக்கு பேர் என்னது? ஈசாக்கு. ஈசாக்கு மகனுக்கு பேர் என்னது? யாக்கோபுக்கு 12 பிள்ளைகளுக்கு பேர் என்னது? ஆமென். அதுல லேவிக்கு ஒருத்தருக்கு வம்சத்துல பிறந்தவன் தான் யாரு? மோசே. அல்லேலூயா. இப்ப மோசே பிடிச்சு இந்த அடுத்த பாகத்தை, இந்த இருளில் இந்த வெளிச்சத்தை பிரவேசிக்க சொன்ன காரியத்தில் உள்ள காரியத்தை, அதில் உள்ள முக்கியமான நோக்கத்தை ஆங்காங்கே அவர் உறுதிப்படுத்திட்டு, ஆமை கழிஞ்ச வாரத்தில் சொன்னேன், ஆமை சாத்தானுடைய பரிசுத்தவான்கள் மேல அவனுக்கு இருக்கிற ஆதிக்கமும் அதனால அவனுக்கு இருக்கிற ஜெயமும் சொல்லும்போது, பரிசுத்தவான்கள் ராஜ்யத்தை சுதந்திரித்துக் கொள்வார்கள் என்று அறிய கடவீர்கள் என்று சொல்லி தானியல் புஸ்தகத்துல 7ஆம் அதிகாரத்துல 8 அதிகாரங்கள்ல சொல்லப்பட்டிருக்கிற காரியத்தை நான் உங்களுக்கு என்ன செய்தேன்? ஆமே இடைக்கிட சொன்னேன். அதே போல ஆமை ஜலத்தில் இருந்து ஜலம் சரீரத்தை உயிர்ப்பிக்கிறது. இந்த சரீரம் மகிமை அடைந்து பரலோகத்துல ஜீவிக்கணும். அல்லேலூயா. ஆமே ஆத்மா மாத்திரம், ஆவி மாத்திரம் உள்ள மனுஷனால பரலோகத்துக்கு போகக்கூடியது. முன்னால இருந்தது வெறும் சரீரம் இல்லாத தூதர்கள். இப்ப நமக்கு அவனுக்குள்ள வித்தியாசம் என்னது? ஆமே, அந்த சரீரத்தின் மேல முழு அதிகாரம் உள்ள பிசாசை தோற்கடித்து அந்த சரீரத்தை மகிமையடைய செய்து மேல கொண்டு போறதா ஜலத்தில் நின்று ஜலத்தை அவர் பிரித்து மேல கொண்டு போனது. அல்லேலூயா. ஆமே, அந்த அறிவோட கூட அந்த சம்பவத்தோட கூட வேத படிக்கணும். 12ஆம் அதிகாரத்துல 3வது வசனத்தைப்படி யாத்திராகமத்தின் புஸ்தகம், இந்த மாசம் 10ஆம் தேதியில் வீட்டுக்கு ஒரு ஆட்டுக்குட்டியாக ஒவ்வொருவரும் ஒவ்வொரு ஆட்டுக்குட்டியை தெரிந்து கொள்ள கடவர்கள். ஒரு வீட்டில் இருக்கிறவர்கள் ஒரு ஆட்டுக்குட்டியை புசிக்கிறதுக்கு போதுமான பேர்களாக போனால் அவனும் அவன் சமீபத்தில் இருக்கிற அவனுடைய அயல் வீட்டுக்காரனும் நாம சேர்ந்து அதை புசிக்கணும். அதுக்கு ஒரு ஆட்டுக்குட்டி என்ன செய்யணும்? தெரிந்து கொள்ள வேண்டும். 5ஆம் வசனம் படி, பழுதற்றதும் ஆணும் நமக்கு நேர அது யாரோ காட்டுது? அடையாளமா இயேசு கிறிஸ்துவை காட்டுது. இயேசு கிறிஸ்துவை காட்டுது. இப்ப இயேசு கிறிஸ்துவை காட்டி இயேசு கிறிஸ்து அடிச்சாதான் மாமிசத்தின் உயிர்த்தெழுதல் வந்தது. அப்ப ஜலத்தில் இருந்து ஜலம் பிரிக்கப்பட்டு மேல கொண்டு போனது மாமிசத்தை கொண்டு போறதுக்கு அங்காத அடையாளம். இப்போ மாதிரியாக அவன் பின்னால ஆத்மாவுக்குள்ள ஜீவன் போற அவ்வளவு பேருக்குள்ள பிரவேசிக்க ஒப்பு கொடுத்தோம். மாமிசத்துல வந்த பிறகு அவனுடைய மாமிசம் உயிர்ப்பிக்கப்படும். அதுக்கு முன்னால ஆத்மாவுக்குள்ள ஜீவன் என்ன செய்யணும்? எப்படி அவன் இருளில் இருந்த ஜனங்களுக்குள்ளால அந்த வெளிச்சம் பிரவேசித்தது என்பதற்கு எங்க வர போகுது நீ பார். அல்லேலூயா. இயேசு கிறிஸ்து ஆவியாக வந்து அவர்களை
அவன் பாவத்துக்கு மறிக்க வச்சு அதற்கடுத்து அடக்க மாறாத ஞானஸ்தானத்தில் அடக்கி அவங்க உயிர்ப்பித்த அந்த காரியம் வருகிற வரைக்கும் ஆத்மாவுக்குள்ள ஜீவன் பிரவேசித்து அது சம்பந்தப்பட்ட நடவடிக்கைகள் தான் வேதத்துல இருக்கிறது. அப்ப ரெண்டாக வேதம் பிரிக்கப்பட்டத எவனாவது எந்த முட்டாளாவது அவன் பழைய ஏற்பாடு சரியில்லை அதனால புதிய ஏற்பாடு அவன் கொண்டு வந்தாங்கன்னு சொல்லி சீமான் சொன்னான்னா அவன் சீமா அல்லேலூயா. தெரியாத காரியத்தை என்ன செய்யக்கூடாது, பேசக்கூடாது. அல்லேலூயா. அவன் படி 23 வசனம் படி ஒரு பிள்ளை 12 யாத்திராம 23 சீக்கிரம் போனோம். 9 மணி நேரம் விட மாட்டேன் இல்லைன்னா அப்படி கடந்து வருவார். நிலையின் மேற்சட்டத்திலும் அந்த ரத்தத்தை காணும்போது கர்த்தர் சங்காரக்காரனை உங்கள் வீடுகளில் உங்களை அகம் பண்ணுகிறதற்கு வரவிட்டாமல் வாசற்படியை விலகி கடந்து போவார். அல்லேலூயா. எவனுக்குள்ளெல்லாம் இந்த ரத்தத்துல என்ன இருக்குது, அந்த அடையாளம் எவனுக்குள்ளாலெல்லாம் போடப்பட்டிருக்குன்னு பார்த்து பஸ்கா ஆட்டுக்குட்டியின் ஜீவன் எவனுக்குள்ளெல்லாம் பிரவேசிப்பதற்கு அவன் எவனெல்லாம் அதற்குரியவனே அடையாளத்தை கர்த்தர் இப்ப எங்க கொண்டு வராரு. எந்த ஜீவன் பிரவேசிப்பதற்கு, எங்க பிரவேசித்த ஜீவன், ஆத்மாவுக்குள்ள பிரவேசித்த ஜீவன். ஆமே, அதனால மீட்கப்பட்டவர்கள் யாரும் அடையாளமாக அந்த ஜீவன், அது யாருடைய ஜீவன் தான். அந்த ஆட்டுக்குட்டி யாருக்கு முன்னடையாளமானது, இயேசு கிறிஸ்துவுக்கு முன்னடையாளமானது. அந்த இரத்தத்தால மீட்கப்பட்டவர்கள், அந்த இரத்தத்தின் அடையாளம் உள்ளவர்கள் எல்லாம் விட்டுட்டு ஆமென் மற்ற எய்ப்தியருடைய அவனுடைய ஆளுகை உட்பட்டு இருக்கிற மனுஷனுடைய தலைப்பிள்ளைகள் எல்லாம் சங்கரிக்க ஆமென் அந்த இரத்தத்தால இவங்க என்ன செய்யப்படுகிறாங்க, அடையாளம் போடப்பட்டவங்க மீட்கப்பட்டு ஒரு அடையாளத்தை கர்த்தர் அங்க கொண்டு வரார். ரத்தத்துல என்ன இருக்கிறதா படி, லேவி 14 படி, மாமிசத்தின் உயிர் ரத்தத்தில் இருக்கிறது. இப்ப ஆட்டுக்குட்டியின் உயிர் எதுல இருக்குது, அதுக்கு ரத்தத்தில் இருக்கிறது. அந்த ரத்தம் அடையாளமாக ஈசப்பு குழந்தைனால தெளிக்கப்படுகிறது. நம்ம திரும்ப யாத்திராகமத்தில் என்ன செய்கிறோம், 24 அதிகாரத்துல படிக்கிறோம். அல்லேலூயா. ஆமா, அந்த ரத்தத்தை அடையாளப்படுத்தி ரத்தத்தில் இருக்கிற உயிர் இவங்க ஆத்மாவுக்குள்ள பிரவேசிக்க தேவன் இருளில் இருக்கும் போது கண்டுபிடிக்கப்பட்ட ஜனங்கள் என்று சொல்லி அவங்க மேல அந்த ரத்தம் என்ன செய்யப்பட்டது. ஆமா, ஈசப்பு கொழுந்தினால யாத்திராகமத்தின் புஸ்தகம் 24 அதிகாரம் 8 இருந்து படிக்கும் போது புஸ்தகத்தின் மீதும் ஆமை இஸ்ரவேல் ஜனங்கள் மீது மோசே என்ன செய்தாரா, தெளித்தார் என்று பார்க்கிறோம். அல்லேலூயா. ஆமை, எபிரேயர் 12:9-12 12:24 ஆமை அந்த ரத்தம் தெளிக்கப்படுதலுக்கு உட்பட்டவர்கள் என்று அங்கே என்ன செய்யப்படுகிறது, பவுலால சொல்லப்படுகிறது. 12:9 முதல்படி நேரம் இல்ல, அதான் ஒரு வசனத்தை விட்டு போறது, அவ பிடிச்சுக்கிடுவான். 12:24 படியா புதியலா. ஆமேன். அங்க தெளிக்கப்பட்ட ரத்தத்திற்கும் புதிய உடன்படி மத்தியஸ்தராகிய பழையதுக்கும் புதியதுக்கும் மத்தியஸ்தர் யாரு, இயேசு கிறிஸ்து. இவரை தான் அங்க ஆட்டுக்குட்டியா காண்பிக்கப்பட்டது. சரி, மத்தியஸ்தர் மிடில் வராரு. அடுத்தால எங்க வராரு, பரிசுத்த ஆவியாக வராரு. அதான் மிடில் இயேசு கிறிஸ்து. அங்க ஆட்டுக்குட்டி, இங்க இயேசு கிறிஸ்து, இங்க பரிசுத்த ஆவி. அல்லேலூயா. ஆமென். மத்தியஸ்தர் அவர்தான் அங்க ஆட்டுக்குட்டியாக, திரும்ப இயேசு கிறிஸ்துவாக, திரும்ப பரிசுத்த ஆவியாக. அல்லேலூயா. பரிசுத்த ஆவியாக இயேசு கிறிஸ்து வாரத அறிக்கை பண்ண தெரியலன்னா யாராவது என்ன மொழி முடிச்ச பிரயோஜனம் இல்லை. ஆமே, மத்த 26 அதிகாரத்துல 28-29 வசனங்களை படி, சீக்கிரம் படிச்சிரு. 10:26 இது அவருக்கு கிண்ணத்துல ரசத்தை எடுத்து வச்சுட்டு இது பாவமன்னிப்பு உண்டாக்கும்படி அநேகருக்காக சிந்தப்படும் என்னுடைய ரத்தம். அது பழைய உடன்படிக்கையில ஆட்டுக்குட்டிக ரத்தம், அவங்களுக்காக அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டிக ரத்தத்தில் இருந்த உயிர் இப்போ என்னுடைய ரத்தமா இருக்கிறது. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க. அல்லேலூயா. ஆமே. ஒரு பாடத்துக்காக அடுத்த வசனம் படி 29-60 படி இருக்கட்டும், அது இருக்கட்டும். மார்க் 2:2 படி ஒரு பிள்ளை, மார்க் 2:2 ஆமா இல்லையா. அது எந்த வசனம்,
சாரி 22 ஒருவன் புது திராட்சை ரசத்தை 2:22 2:22 ஒருவன் புது திராட்சை ரசத்தை பழம் திருப்திகளில் வார்த்தைக்க மாட்டான். அல்லேலூயா. இந்த வார்த்தை அர்த்தத்தை ஒரு சாசு ஆமென். இந்த அகஸ்டின் ஜெபகுமார போல உள்ள ஊழியக்காரெல்லாம் பழைய துருத்தியா. அகஸ்டின் ஜெபகுமார போல பழைய ஊழியக்காரெல்லாம் இப்ப ஒருத்தங்கிட்ட இருக்கிற ஆவி அவனோட்ட இல்லையா, இவன்கிட்ட இருக்கிற ஆவி வேறையா. இவன்கிட்ட இருக்கிற ஆவி அந்த அகஸ்டின் ஜெபகுமார அவனை கண்டஸ்ட் பண்ணி குடிச்சு வந்த ஊழியக்காரங்களுக்கு உள்ளால போச்சுன்னா கிழிஞ்சு போவான். இவன்கிட்ட இருக்க ஆவி என்னதான் சொன்னாரு சொல்லுங்க. ஆமென். பெரிய பாறையுள்ள போய் தலையிடிச்சு உடைச்சிருவோமான்னு தோணும். அந்த பழைய துருத்தி புது துருத்திக்கு அவனுக்கு இருக்கிற அறிவை பாரு. அதை கேட்டுக்கிட்டு அவன் இப்படி பேசுறான்னு சொல்ல தெரியாத இந்த அவனை கொத்தம் சொல்ல போன முட்டாள பாரு. அல்லேலூயா. பழைய துருத்தி அது பழைய உடன்படிக்கையின்படி ரத்தத்தை ஆமை தெளிக்கப்பட்டவர்கள். அந்த அந்த ஆட்டுக்குட்டிக்கு ரத்தத்தை தெளிக்கப்படும்படியாக ஆமென் அந்த இருளிருந்து வெளிச்சத்தை பிரகாசிக்க சொன்ன அந்த அவங்களுக்குள்ளால எனக்கு அன்பான தேவ பிள்ளைய அது பிரவேசியாம அதுக்கு சம்பந்தப்படாம நேரே வந்து இந்த ரத்தத்தை அவங்க உள்ள ஊற்றுனா அவங்களுக்குள்ள என்ன செய்யாது ஆமென் அது தாங்கிக்கிட மாட்டாங்க. அப்படிங்கிறதுக்காக அந்த சொல்லப்பட்ட காரியம். பழம் துருத்தியில புது திராட்சை ரசத்தை வச்சா துருத்தி என்ன செய்ய போயிருமா, கிழிஞ்சு போகும்னு சொல்லி இயேசுநாதர் சொன்னார். ஆமே அந்த திராட்சை ரசத்தை குறித்துள்ள விளக்காடுத்தால நான் உங்களுக்கு சொல்ல நேரம் போயிட்டு. அதான் நமக்கு இன்றைக்கு பாடமே முக்கியமான பாடம் இது. அந்த திராட்சை ரசத்தை பற்றிய சத்தியம் தான். அல்லேலூயா. அது தெரியாம இவங்கிட்ட இருக்கிறது என்ன துருத்தியா. இப்போ ஒரு அபிஷேகம் எங்களுக்குள்ள இருக்குது, அதை பெறக்கூடிய துருத்தி எங்களுக்குள்ளது. இந்த துருத்தி இந்த ரசம் இந்த அபிஷேக ரசத்தை பெறுறதுக்கு அந்த அகஸ்டின் ஜெபகுமார மாதிரி உள்ள அந்த ஊழியக்காரங்களுக்கு என்னது இல்ல, துருத்தி இல்ல. அதனால அவங்க இதை தாங்கிடாம ஆமே இதை குறை சொல்லி என்னட்ட இருக்கிற அபிஷேகத்தை என்ன செய்யறாங்க, குறை சொல்றாங்க. அவனுடைய குற்றச்சாட்டு. அல்லேலூயா. சரி, கர்த்தர் அவனை நடத்திட்டு வர. எபேசர் 1:7 எபேசர் 1:7 இவருடைய கிருபையின் அவருடைய பிதாவாகிய தேவனுடைய கிருபையின் ஐஸ்வரியத்தின்படியே இவருடைய ரத்தத்தினாலே நமக்கு என்ன உண்டாயிருக்கிறது, பாவம் மன்னிப்பாகிய புதிய உடன்படிக்கை ரத்தத்தில் இருக்கக்கூடிய காரியம் மாமிசத்தின் பாவத்தை நுனித்தோல் விருத்த சேதனத்துல பிரயோஜனம் இல்லாம மாமிசத்தினுடைய அங்க அடையாளமே எரேமியா 33 அதிகாரத்துல இருதயத்து நுனித்தோல் என்று 32 33 வசனங்களை படிக்கிறோமே. அந்த காரியத்துக்காகத்தான் அந்த விருத்த சேதனத்தை அங்க மையப்படுத்தப்பட்டது. ஆமென். திரும்ப அந்த இருதயத்து நுனித்தோல் அடையாளப்படுத்தும் போது அது மாமிசத்துக்கு அடுத்த வெறும் சடங்காச்சாரம், மாமிசத்துக்கு அடுத்த பாவத்தை அடையாளப்படுத்த ஆத்மாவுக்குள்ள அந்த பாவம் இருக்கிறது சுத்திகரிக்கணும். எங்க வெட்டணும், இருதயத்து நுனித்தோல் விருத்த சேதனம் பண்ணப்படணும். அது வழியா எது போகிறதற்கு ஆமென் அங்க போய் அங்க ஒரு பெரிய சிங்காசனம் இருக்குது ஆத்மாவுக்குள்ள. அதுக்குள்ளால ஆத்மா என்கிற ஒரு சிங்காசனம் அங்க இருக்குது. அதுல ஒருத்தர் போனோம், அவருக்குள்ள வாசலுக்கு இடம் கொடுக்கணும். அவர் தான் உள்ளாந்த மனுஷனை என்ன செய்வார், பாவ சிந்தனையிலிருந்து மாமிசத்தின் விடுதலையாக்குவாருங்கிறது அடையாளம். அப்ப துருத்திய ரசத்தை குறித்து பார்க்கும்போது எவ்வளவு வித்தியாசம் இருக்கணுங்கிறத நாம புரிந்து கொள்ளலாம். சகரியாவின் புஸ்தகம் 9 அதிகாரம் 17 வசனத்தை பொறுத்தபடி சகரியா 9:17 அன்னிதாளுக்கு நம்ம வாசிக்க ஒரு தப்பா இருக்கும் போது மாமா தெரியாம சொல்லிட்டு பண்ணிட்டு அப்படி உளறி விட்டுட்டான். அல்லேலூயா. ஆமே. கடைசி பார்த்தபடி புது திராட்சை ரசம் கன்னிகை நீங்கள் சொல்லப்படுகிறது யார, எந்த ஸ்திரிய, கற்புள்ள ஸ்திரீகளை வளர்க்கும். அல்லேலூயா. ஆமென். உனக்கு வித்துக்கு அவ வித்துக்கு என்ன உண்டாக்குவேன், கற்புள்ள ஸ்திரீகளை என்ன செய்யும், திராட்சை ரசம் வளர்க்கும் என்பது அதனுடைய கருத்து. அல்லேலூயா. ஆமே. இயேசுநாதர் ஆமே நமக்கு சொல்லுகிறார். நம்ம படித்தோம் 1 கொரிந்தியர்
10ஆம் அதிகாரத்துல 1 கொரிந்தியர் எந்த அதிகாரத்துல நீங்கள் புசிக்கிற 10:16-17 படி ஆசீர்வாதத்தின் பாத்திரம் கிறிஸ்துவினுடைய ரத்தத்தின் ஐக்கியமா இருக்கிறது. ஆ, நாம் பிடிக்கிற அப்பம் ஆ. கிறிஸ்துவினுடைய சரீரத்தின் ஐக்கியமா இருக்கிறது. ஐக்கியமா இருக்கிறது அல்லவா? அல்லேலூயா. இப்போ அவன் திராட்சை ரசம், நல்ல கவனி, நான் எதுக்கு வாரேன்னா, திராட்சை ரசத்துல உயிர் இருக்குது. திராட்சை ரசத்துல என்ன இருக்குது? அவன் அதனாலதான் திராட்சை ரசத்துல மனுஷனுடைய குறைவா இருக்கிற ஜீவனை பெருக்குகிற ஆமேன் ஒரு சத்து இல்லைன்னா வல்லமை இருக்கிறது. டைரக்டா தேவன் அந்த திராட்சை ரசத்தை அவருடைய ரத்தத்துக்கு என்ன செய்கிறார்? ஆமென். திராட்சை ரசத்தை எடுத்து கிறிஸ்துவின் ஜீவன் உங்களுக்குள்ள வளரும். இந்த ஜீவன் வளரும்ங்கிறதுக்கு அடையாளமாக நீங்க விசுவாசத்தோட கிறிஸ்துவின் ஜீவனாக அதை பாரம் பண்ணீங்கன்னா அது கிறிஸ்துவின் ஜீவனை உங்களுக்குள்ள என்ன உங்க ஆத்மாவுக்குள்ளால பெருக பண்ணும் அப்படிங்கிறதுக்கு அடையாளமாக அங்க சொல்லப்படுகிறது. அதனால திராட்சை ரசம் புது அந்த கன்னிகளை என்ன செய்யுமா வளர்க்கும் என்று சகரியா சொல்லுகிறார். பாவத்தை கழுகி சுத்திகரிக்கிற சபையாக மாற்றும் என்று எபேசியர் பவுல் சொல்லுகிறார். அல்லேலூயா. ஆமென். இங்க சகரியா 9:17 கடைசி பார்த்தபடி கன்னிகளை வளர்க்கும் என்று சொல்லுகிறார். இப்போ இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தில் ஆமென் இயேசு கிறிஸ்து ஜீவனில் இருந்த திராட்சை ரசம் என்ன இருக்கிறதா? ஐக்கியமாய் இருக்கிறது. நீங்கள் பானம் பண்ணுகிற பாத்திரம் கிறிஸ்துவின் ரசம் கிறிஸ்துவின் ரத்தத்தில் ஐக்கியமா இருக்கிறது அல்லவா? அல்லேலூயா. ஆமென். இப்ப நமக்கு முக்கியமா நம்ம யாரை மறைச்சு சொல்லிட்டே வரோம்? சாத்தான மறைச்சு சொல்லிட்டு வரோம். நமக்கு சாத்தானாங்க கதாநாயகங்க ஆளு, அவன் தான் ஆளு. இப்ப நம்ம எங்க வந்திருக்கிறோம்? இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்துக்குள்ள ஜீவன், இயேசு கிறிஸ்து ரத்தத்தின் ஜீவன் திராட்சை ரசத்துல இருக்கிறது என்று நீங்க திட்டமாக புரியும்படியாக நாம இப்போ இதுவரைக்கும் வந்திருக்கிறோம். தெளிக்கப்பட்ட ரத்தத்துல இருந்து நாம பானம் பண்ணுகிற ரத்தம் வரைக்கும் வந்துட்டோம். அல்லேலூயா. ஆமென். வெளிச்சத்தை பிரவேசிக்க சொன்ன சம்பவம் தாண்டி நம்ம சரீரத்தை பிரிக்கிற வெளிச்சத்தை பிரிக்கிறது சரீரத்தை ஆமென் மேல் ஜலம் கீழ் ஜலம் பிரிக்கிற பாகத்துக்கு நம்ம வந்திருக்கிறோம். ஆமென். 1 கொரிந்தியர் 11 அதிகாரத்துல 25 வசனத்தோடு உள்ளபடி ஆமென் அப்பத்தை புசித்த பின்பு அவர் பாத்திரத்தை எடுத்து இந்த பாத்திரம் இயேசு கிறிஸ்து சொன்னார் என்னுடைய ஆமென். யோவான் 6ஆம் அதிகாரத்துல நீங்க முழு அதிகாரத்தையும் அதிகமா படிச்சீங்கன்னா ஆமென் என் மாமிசம் மெய்யான போஜனமா இருக்கிறதும் பானமா இருக்கிறது. இந்த ரத்தத்தை பானம் பண்ணுகிறவனுக்குள்ளால நித்திய ஜீவன் வந்துடும். அவன் மரணம் அடைய மாட்டான், மரித்தாலும் உயிர்த்தடுவான். இதுல என்ன இருக்குது? நித்திய ஜீவன் இருக்கிறது. அப்படி எடுத்து உங்களுக்கு ஊத்தி தருகிறது எதை மாத்திரம்தான்? திராட்சை ரசத்தை தான். அல்லேலூயா. ஆமென். அதை இப்ப உங்களுக்கு புரிஞ்சு இருக்குதுன்னா ரொம்ப நல்லது. ஆமென். 2 வார்த்தை மாத்திரம் படிச்சுட்டு உங்களை அறிவிக்கான்னா இந்த நான் அந்த சம்பவத்தை சொல்லலைன்னா உங்களுக்கு ஒரு பினிஷிங், ஒரு முடிவு இல்லாம நீங்க போவீங்க. உபாகமத்தின் புஸ்தகம் 32ஆம் அதிகாரத்துல 33ஆம் வசனத்தை மாத்திரம் முதல்லபடி 32, 33 அவர்களுடைய என்னுடைய பிரமாணங்களை மீறி நல்ல கவனி இருளிலிருந்து வெளிச்சத்தை நான் பிரிக்கும் போது அவன் இடம் கொடாதவர்களுடைய கூட்டமும் நாம் பிரித்த ஆபிரகாம் சந்ததியோட கிடந்தது. அல்லேலூயா. அந்த ரசத்துக்கும் அந்த ஜீவனுக்கும் அந்த வெளிச்சமாகிய கிறிஸ்துவாகிய ஜீவனுக்கும் அது சம்பந்தப்பட அதை ஏற்றுக்கொள்ள குடிச்சது ஏமாற்றுறவங்களுக்கும் உள்ள வித்தியாசம் இருளும் வெளிச்சமும். அல்லேலூயா. அந்த இருளுக்குள்ளால இருளாக இருந்தவங்களை நம்ம 2 வசனங்கள்ல பார்த்திருக்கிறோம். இப்பிரபஞ்சத்தை தேவன் அவன் மனக்கண்களை உள்ளாக்கினான் என்று நம்ம 2 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரத்துல என்ன செய்கிறோம்? 4:4 படிக்கிறோம். அல்லேலூயா. இங்க படிக்கிறோம் இந்த திராட்சை ரசத்துல என்ன இருக்குங்கிறது நமக்குள்ள உறுதிப்பாடு. நம்ம பார்த்தது நம்ம படிச்ச திராட்சை ரசத்துல என்ன இருக்குங்கிற உறுதிப்பாடு சொல்லு கிறிஸ்துவின் ஜீவன். ஆனால் சாத்தான் எங்க கொண்டு அவனுக்கு கிரிய வச்சிருக்கிறான் வேதம் சொல்லுகிறது. 32ஆம் அதிகாரத்துல
33 வசனத்தைப்படி அவருடைய திராட்சை அவருடைய திராட்சை ரசம் ரசம் அலுசர்ப்பங்களின் விஷமும் வலுசர்ப்பங்களின் விஷம். அல்லேலூயா. அந்த வலுசர்ப்பத்தின் விஷத்துக்கு விசேஷமாக நாம பார்த்துட்டு வரக்கூடிய ஒரு சத்தியத்தை, ஒரு வசனத்தை சொல்லுங்க பாப்போம். சர்ப்பமானது தந்திரம் உள்ளதாக இருந்தது. அல்லேலூயா. ஆமென். நல்ல கவனி. அல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள்ள வளர்றதுக்கு, கிறிஸ்துவாக மாறுகிறதற்கு முதல்ல சாகடிக்கப்பட வேண்டியது தந்திரம். அல்லேலூயா. நிறைய பேர்கிட்ட அப்படியே சில சம்பவங்களை பற்றி பேசும்போது அப்படியே நீ சாத்தானா இருக்கிறா, நீ சர்ப்பத்துக்கு தந்திரம் மாட்ட இருக்கு, நீ வாய் திறந்து அப்படியே அவ்வளவு எவ்வளவு உபதேசம் கேட்டோம், எவ்வளவு கர்த்தருக்குள்ள வளரும்படியா பிரயாசப்பட்டோம். பத்தியெல்லாம் 8:30 முடிக்க வேண்டியது 8:45 ஆகி கழிஞ்சு போயிட்டு இருக்கு. அல்லேலூயா. சொன்னாலும் தந்திரம், தங்களுக்கு அடுத்த காரியங்கள் வரும்போது விட்டு கொடுக்க மனசு இல்லாம ஒரு குற்றத்தை சம்மதித்து, நான் சரியில்லை, என் மக பிள்ளை சரியில்லை, என் மகன் சரியில்லை அப்படி சம்மதிக்கிறதுக்கு முடியாம சுயம் மேற்பட்டு நிற்கும் போது அங்க மாறுகிற சாக்கு போக்கு, யாருக்கு மேல பழி போடுகிறது, இங்க வேற ஒண்ணு இல்லை, அப்பட்டமாக தந்திரத்தை குறிக்கும். அல்லேலூயா. ஆமே. நல்லா பார்த்துக்க. மாமிசத்தின் உயிர் இரத்தத்தில் இருக்கிறது என்று லேவி 17:14 உறுதிப்படுத்துகிறார். அல்லேலூயா. ஆமே. அந்த இரத்தத்தோட வலுசர்ப்பத்தின் உயிர், வலுசர்ப்பத்தினுடைய அந்த தந்திர வல்லமை இரத்தத்தோட கலந்திருந்தால் இந்த இருளிலிருந்து வெளிச்சத்தை பிரகாசிக்க சொன்ன போது ஆமென், தேவன் தோற்று போவார், ஏமாந்து போவார். அல்லேலூயா. அவர் பட்ட பிரயாசம் அவ்வளவும் உன்கிட்ட வீணாய் போவார். அதனாலதான் அந்த காரியத்தில் அவரை நீ ஏமாற்றி தந்திரமா வஞ்சிக்கும் போது உனக்கு கிடைக்கிற பரிசு தான் நித்திய அக்கினி ஆகிய அக்கினை. அது ஒரு நாள் நரகத்தை அக்கினிய நமக்கு அவ்வளவு இவ்வளவு கூட்டம் என்ன காரணங்கிறத ஆமென் இந்த இதே 30 அதிகாரத்தில் நினைக்கிற பாகவத்துல அவங்க தங்க குற்றத்தை இது எங்களுடைய மீறுதலுக்கு உண்டான காரியம் என்று சொல்லி சம்மதிப்பார்கள். ஆனால் உன் உள்ளத்துல இருக்கிறத நீயே அறியும்படிக்கு இப்படிப்பட்ட காரியங்கள் ஆமென். இந்த காரியம் உனக்குள்ளால உபதேசத்துல உனக்குள்ளால அணு 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 அணுவா ஆமென் அப்படியே ஏற்றும் போது இது கிரியை செய்யக்கு உனக்குள்ளால அவன் ஒரு விடுதலையான ஆர்வத்தோடு கூடிய அவன் ஒன்னு அப்பட்டமாக தாழ்த்தி ஏற்றுக்கொள்கிற காரியம் உனக்கு இல்லைடா. ஆமென். அல்லேலூயா. ஆமென். இந்த வசனம் உனக்குள்ளால ஜெயிக்காது. இந்த பாடுகள் அவ்வளவு உனக்குள்ள தோல்வியை தான் கொண்டு வரும். அல்லேலூயா. அதாவது இருளிலிருந்து வெளிச்சத்தை பிரகாசிக்க சொன்ன போது ஆமென், பிரபஞ்சத்தின் தேவனானவன் உன்னை அப்படியே வஞ்சித்து போட்டான். அங்க நடந்த சம்பவம் தான் இவ்வளவு பாடுபட்டுட்டே இருக்கிறார். வெளிச்சத்தை பிரவேசிக்க ஆத்மாவுக்குள்ள அங்க திரும்ப சொல்றாரு, வாசல் படி தட்டிக்கிட்டே இருக்கிறார். ஆத்மாவை தர தர தரன்னு அங்க தட்டிட்டு நிக்கிறார். என்ன அப்போ ஆத்மா என்ன செய்யல, திறக்கல. அல்லேலூயா. ஆனா அவர் பிரயாசப்பட்ட போது உன்னோட இடைப்பட்ட காரியம் தான் உன் வாழ்க்கையில நீ ரட்சிப்புங்கிற ஒரு ஏமாற்றத்துல உன்னை கொண்டு வச்சிருக்கிறார். அல்லேலூயா. இந்த திராட்சை ரசம் வலுசர்ப்பத்தின் விஷம், அந்த ஜீவன்ல என்ன கலந்துட்டு, வலுசர்ப்பத்தின் விஷம் கலந்து விட்டது. வலுசர்ப்பத்தினுடைய தந்திரங்களை கிரியைகளை நமக்கு ஓரளவு பார்த்து மனசிலாக்கி வச்சிருக்கிறோம். இது அவ்வளவு நம்மகிட்ட இருக்குமையா. ஆனால் ஆமென், கிறிஸ்துவின் ஜீவனாக அது மாறாது. அது வலுசர்ப்பத்தின் விஷமாக மாறி போகும். அதற்கு உபாகமத்தின் புஸ்தகத்துல ஆமென், இதே புஸ்தகத்தை அதிகாரத்தில் 29 இருந்தும் 32:9 இருந்தும் படிச்சேன்னா புரியும். இதே வசனத்துல இதே புஸ்தகத்தில் ஆமென் 32:9 இருந்தே படிச்சுட்டு வந்தேன்னா உனக்கு புரியுமா? நல்ல பிரைஸ் எல்லாம் ஆமென்.